மாலை வணக்கம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் மே மாத சொற்பொழிவுக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று ஜெயமோகன் அவர்கள் உரையை தொடங்கும் முன் அவருக்கு ஒரு சிறு அறிமுகம் அளிக்கும் முன் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் நடவடிக்கைகள் பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்துடன் தொடங்குகிறோம். கேக்குதா? ஹலோ, தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை என்பது ஒரு 6 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் குழு இதுல ஒரு இட்ஸ் நாட் a very formal organization. நாங்கள் ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இதில் ஒரு மெம்பர்ஷிப் என்றோ மாதாந்திர சந்தா வருடாந்திர சந்தா எதுவும் கிடையாது. ஒரு பியூர்லி வாலண்டியர் ஆர்கனைசேஷன். வாலண்டியர் பை ஒர்க், வாலண்டியர் பை ஃபைனான்ஸ், வாலண்டியர் ஈவன் பை ஆர்கனைசேஷன். யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். பத்ரி சேஷாதிரி அவர்களும் பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களும் இந்த தக்கர் பாபா காந்தி சென்டரை நடத்தும் அண்ணாமலை அவர்களும் சில வருடங்களுக்கு முன் தொடங்கினார்கள். இதில் எங்களுக்கு 4 நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். மாதாந்திர சொற்பொழிவு எங்களுடைய ஒரு ரெகுலர் நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை 5:30 மணிக்கு இந்த அரங்கத்தில் விரும்பா ஹாலில் பல வருடங்கள் நடக்கிறது. அடுத்த மாசமும் நடக்கும், தொடர்ந்து நடக்கும். இதில் பல துறைகளில் பல நிபுணர்கள், சில வல்லுநர்கள் எல்லாரும் பேச வாய்ப்பு இருக்கிறது. Some of the speakers are professionals in their field, others are amateurs, somewhat enthusiastic and well learned amateurs. பல துறைகள் பேசுகிறோம். ஆர்கியாலஜி, ஆர்ட், லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கல்ச்சர், ஸ்கல்ப்சர், இந்தியன் ஹெரிட்டேஜ். தமிழ் ஹெரிட்டேஜ்னு ஒரு அடையாளத்துக்காக பேர் வச்சிருந்தாலும், தமிழ் பாரம்பரியம் அடையாளத்துக்காக பேர் வச்சிருந்தாலும் இந்தியன் ஹெரிட்டேஜ் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிறோம். இதை தவிர நாங்கள் இது மாதம் நடப்பது போல் வருஷம் லெக்சர் கச்சேரி, பேச்சு கச்சேரி அப்படின்னு டிசம்பர் மாதத்தில் ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடத்துவோம். இது கிறிஸ்துமஸ் ஒட்டி வர ஒரு 5 நாள். மார்கழி மாதம் உங்களுக்குலாம் தெரியும், கர்நாடக சங்கீதத்துக்கு சென்னை மாநகரம் பேர் போனதுக்கு. அந்த சமயத்துல ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பில் சில நிபுணர்களை அழைத்து ஒரு 5 நாட்கள் தொடராக சில சொற்பொழிவுகள் நடத்தும். அதுவும் அதுல ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எந்தூசியாஸ்ட் பேசுறது. போன வருடம் டிசம்பர் மாதம் டாக்டர் நாகசுவாமி என்ற ஆர்கியாலஜிஸ்ட் கௌரவிக்கும் மாதிரி அவருடைய வாழ்க்கை பணிகளை அவருடைய மாணவர்களை சொல்லும்படி ஒரு 5 நாள் நிகழ்வு நடத்தி 5வது நாள் நாகசுவாமி அவர்களை தஞ்சாவூரில் இருக்க சோழர் ஓவியத்தை பற்றி ஒரு அற்புதமான உரை நடத்தினார். அதற்கு முந்தின வருடம் ஸ்ரீரங்கம் என்ற ஒரு கோயில் நகரத்தை பற்றி ஒரு 5 நாள் சொற்பொழிவு நடந்தது. அதற்கு முந்தின வருடம் இந்திய ஓவிய மரபு என்று கற்கால ஓவியங்களில் இருந்து அஜந்தா ஓவியம், சோழர் கால ஓவியம், பல்லவர் கால ஓவியம், நாயக்கர் கால ஓவியம் என்று ஒரு தொடர் பார்வை 6 நாள் நிகழ்ச்சி நடந்தது. முதல் வருடம் இந்த பேச்சு கச்சேரி ஒரு கலப்படமாக தமிழ் கலாச்சாரங்களின் பல்வேறு கோணங்களை பற்றி ஆராய்ந்தது. அதை எங்களுக்கு முதலில் தொடங்கி வைத்த இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஜெயமோகன் அவர்தான். சங்க இலக்கியத்தை பற்றி, குறிப்பாக குறுந்தொகையில் இருக்கிற சில பாடல்களை பற்றி, அதனுடைய உணர்ச்சிகளை பற்றி, அதனுடைய இலக்கிய சிறப்பை பற்றி எனக்கு பேசினார். இந்த எல்லா சொற்பொழிவுகளும் நாங்கள் வீடியோ செய்கிறோம். வீடியோ செய்து எங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்றோம். இணையதளத்தில் காணொலிகளை பேசுகிறோம். சில பேர் புரியாததுனால நான் தெரிஞ்ச மெட்ராஸ் தமிழ்ல பேசுறேன். அதை நீங்க பார்க்கலாம். tamilheritage.in அப்படின்னு எங்க வெப்சைட்ல இருக்கு. மாசம் அங்க இருக்கிற லெக்சர்ஸ் அப்டேட் பண்றோம். அதுல எந்த மாசம் ப்ரோக்ராம்னாலும் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் லிஸ்டிங் போடுவோம். நீங்க இப்போ ஒரு உரை நடத்தும் பொழுது ஒரு லிஸ்ட் போகும். உங்களுக்கு விருப்பப்படுபவர்கள் உங்க பேரையும் உங்க இமெயில் அட்ரஸையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய எல்லா ப்ரோக்ராமோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு போகும். அந்த வெப்பேஜ்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் இருக்கு. அதுலயும் நீங்க சேர்ந்து கொள்ளலாம். அதுல நீங்க நிகழ்ச்சிலாம் அறிவிக்கிறோம். 3வதாக சைட் செமினார், அதாவது கலை உலா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். இது என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்தை, ஒரு சிறப்பான ஒரு பாரம்பரியத்துக்கு சிறப்பான ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வருடம் மகாபலிபுரம், அடுத்த வருடம் அஜந்தா எல்லோரா, 3வது வருடம் புதுக்கோயில்களில் வரலாற்று சின்னமான சித்தன்னவாசல், ஆவுடையார் கோயில், குடும்பலூர் கோயில், திருமையம் இந்த போன்ற சில இது. 4வது வருடம் ஸ்ரீரங்கம், 5வது வருடம் குஜராத்தில் பல்வேறு இடங்கள். இந்த சென்ற ஜனவரி மாதம் திருநெல்வேலி தென்பாண்டிய நாட்டை சுற்றி இருக்கிற சில பாண்டிய நாட்டு கோயில்களையும் நாயக்கர் காலத்து கோயில்களையும் நாங்கள் தலைவராக செய்துட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் மாசம் மீட் பண்ற மாதிரி எங்க வாரம் மீட் பண்ணி
சில ஸ்பெஷலிஸ்ட் எங்களுக்கு அந்த நாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு எங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கு சொல்லுவோம். கடைசியாக குழந்தைகளுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ சில புதிய சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றியும் நீங்கள் எங்கள் வலைதளத்திலோ இல்லை ஃபேஸ்புக் பேஜிலோ நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் என்னுடைய முடித்துக் கொண்டு இன்றைய பேச்சாளர் ஜெயமோகன் அவர்களை அறிமுகப்படுத்தும்படி மதுரை சேஷத்தை அழைக்கிறேன். ரெண்டே நிமிஷத்துல நான் அவரை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இன்றைக்கு தமிழில் மிக முக்கியமான எழுத்தாளர் என்று கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் ஜெயமோகனை சொல்லிவிடலாம். அவர் பல ஆண்டுகளாக தமிழில் இயங்கி வருகிறார். சிறுகதை, குறுநாவல் என்று தொடங்கி தமிழின் மிக முக்கியமான நாவல்கள் எழுதியிருக்கிறார். ஆனா ஒரு விதத்துல அது எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர் கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பெரிய மகாபாரதத்தை ஒரு புதுமையான முயற்சியில் நாவல் வடிவில் தொடர்ந்து எழுதி வரும் ஒரு அசுர சாதனை. அவருடைய மற்ற மிக முக்கியமான நாவல்களை பத்தி எல்லாம் பேசாம இன்னைக்கு அதை மட்டுமே, அதாவது மகாபாரதத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கோம். தினமும் அவருடைய வலைத்தளத்தில் தொடர்ந்து அவர் எழுதி கொண்டு வருகிறார். ஒரு கட்டத்துல அதை படிக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய பயமா இருக்கு. எப்படி இந்த வேகத்துல எழுதக்கூடிய ஒன்றை நாம என்ன எஃபர்ட் போட்டு இதை படிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரியாக இருக்கு. அப்படின்றால் அந்த எழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு உழைப்பு, அந்த ஒரு பெரும் கனமும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவருடைய பல புத்தகங்கள் அந்த மாதிரியாக எழுதப்பட்டது. அது விஷ்ணுபுரமாக இருக்கட்டும், வெங்கடரன் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட். ஆனா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவருடைய அந்த மகாபாரதம் சார்ந்த ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா அதை தவிர்த்து நீங்க அவர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அவர் தன்னுடைய வலைத்தளத்துல தொடர்ந்து சமகால சமூக நிகழ்வுகள் பற்றி அவர் தொடர்ந்து எழுதிக்கிறது. ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டத்தோட அவர் இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு போயிட்டு அதை ஆவணப்படுத்துவது, தமிழ் இலக்கியங்களை தொடர்ந்து மக்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருப்பது. அது அவர் ஒரு படைப்பாளியாக இருந்து கொண்டே கொஞ்சம் கூட பயப்படாம பிறருடைய படைப்புகளை பத்தி தொடர்ந்து விமர்சித்து எழுதிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பலரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அதோட மட்டும் நிக்காம அடிதடி சண்டையில இறங்கி எல்லா விஷயத்துக்கும் ஒரு கருத்தை சொல்லி, ஆனா அது ஒரு 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 ஆணித்தரமாக என்னுடைய கருத்து, நான் ஒரு படைப்பாளி, இந்த சமூகத்துல என்னுடைய கருத்தை நான் முன்வைத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்பப்ப இந்து மாதிரியான தமிழ் இந்துல எழுதக்கூடிய ஒரு சில பத்திகள், அது ரொம்ப சமீபத்துல வந்துக்கூடிய, அது ஏற்கனவே அவர் தன்னுடைய வலைத்தளத்துல அதுக்கு முன்னாடியே எழுதியிருந்த கல்வி தொடர்பான ஒன்று, அவருடைய பையனுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒன்று. அது பலரையும் நெகிழ வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இது புதுசு கிடையாது, ஏற்கனவே அவருடைய வலைத்தளத்துல எழுதினது. அது பிறகு நண்பர்களோட உரையாடுறது, அதாவது நீங்க இன்றைக்கு வெளியில பார்க்காத அவருடைய நெருங்கிய நண்பர் வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரிந்த அவருடைய உரையாடல், இவர் எழுதியிருக்கிற அந்த பக்கங்கள், அவர் பேசி இருக்கிறது, இதெல்லாம் தொகுத்தா அது எவ்வளவு ஒரு விரிவான ஒரு படைப்பாக வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த தமிழ் பாரம்பரிய கூட்டத்துல இந்த பேச்சு கச்சேரி கோபு சொல்லும்போது சொன்னார், அந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முதல் லெக்சராக அவர் கொடுத்தது குறுந்தொகையை பற்றி. இன்றைக்கும் எங்களுடைய அந்த பல்வேறு வீடியோக்கள் நான் தொடர்ந்து இதை செய்துட்டு இருக்கோம். அதுல மிக அதிகமாக டவுன்லோட் பண்ணப்பட்டது, அது பார்க்கப்பட்டதுங்கிறது அந்த குறுந்தொகை பற்றிய ஒரு அறிமுகம். இதை அவர் கொடுத்த பொழுது ஒரு தமிழ் பண்டிதராக அதை செய்கிறார். அதை அவர் ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவாக சொன்னார். அந்த லெக்சர் கொடுக்கும் பொழுது ஒரு இப்ப கூட, ஏன்னா இன்றைக்கு அவர் பேசக்கூடிய அந்த டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பழந்தமிழ் பண்பாட்டின் சேரநாட்டு எச்சங்கள் அப்படிங்கறத பத்தி ஒன்றை பேச வரும்பொழுது உடனடியாக அது ஒரு சிறு சர்ச்சையை உருவாக்குது. இது எப்படி, இவர் என்ன ஒரு ஹிஸ்டாரியனா, இவர் யார் இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு அதுக்கு அவர் உடனடியாக ஒரு பதில் சொன்னார். ஒரு படைப்பாளியா அவர் சமூகத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும் பொழுது அதை பற்றிய ஒரு கருத்தை ஒரு ஆணித்தரமாக அழகாக தொகுத்து ஒன்றை அவர் முன்வைக்கிறதுல யாருமே அதை மறுத்து பேசவே முடியாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலும் கூட நம்முடைய நாட்டில் படைப்பாளிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வேலை. போதும் நினைக்கிறேன், ஏன்னா நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. அவருடைய பேச்சுக்காக தான் நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயமோகன் அவர்களை இந்த தலைப்பில் பேச வருமாறு உடனடியாக நான் நினைக்கிறேன்.
அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் நாட்டாரியல் ஆய்வாளரான ஆக்கா பெருமாள் அவர்களும் அவருடைய பதிப்பாளர் என்னுடைய பதிப்பாளருமான வசந்தகுமார் அவர்களுமான கேரளத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி ஆலயங்களை மட்டுமே பார்ப்பதற்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ளும். பாலக்காடு வழியாக கேரளத்தில் நுழைந்து கண்ணகி ஆலயங்களை மட்டுமே பார்த்து திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய ஆச்சிங்கல் ஆலயம் வரைக்கும் போய் திரும்பி வந்தோம். இந்த பயணத்திலே செங்கனூர் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், செங்குன்றூர் என்று அதற்கு பழந்தமிழ் பெயர். செங்கனூர் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், கிழக்கு வாயில் வழியாக அந்த ஆலயத்துக்குள் நுழைந்தார். கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய கருவறைக்கு உள்ளே இருப்பது சிவன். அப்படியே சுற்றி பின்பக்கம் மேற்கு வாசல் வழியாக நுழையக்கூடிய மேற்கு வாயில்களை போனால் அதே கருவறையை பாதியாக பிரித்து பின்பக்கம் நோக்கி திரும்பி இருப்பது வழியாக கொற்றவையுடைய கோயில் துர்க்கை, கூர்பா பகவதி அல்லது குறும்பா பகவதி என்று சொல்லக்கூடிய அம்மன்கள் எல்லாரும் கண்ணகியுடைய வடிவங்கள் என்பது ஒரு ஆராய்ச்சி முடிவு. எனக்கு அந்த கோயில் ஒரு ஒரு குறியீடாக மிக சுவாரஸ்யமான ஒரே கோயில் கிழக்கு வாசல் வழியாக போனா ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு அடியில் முதுகோடு முட்டி வைப்பார் இன்னொரு தெய்வம். 2 வரலாறுகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைக்கப்பட்ட மாதிரி, 2 பண்பாடுகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வச்ச மாதிரி. சிவன் கேரளத்தில் ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வல்லமை பெற்று வந்த ஒரு பிராமணிக்கல் வழிபாட்டு முறை அல்லது ஒரு பெருந்தெய்வ வழிபாட்டு முறையுடைய தெய்வம். அதற்கு அடியிலே இருப்பது கண்ணகி, ஒரு பழந்தமிழ் பண்பாட்டுடைய தெய்வம், ஒரு குலக்குழு வழிபட்ட ஒரு தெய்வம். கேரளத்துடைய 2 வரலாறுகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கோவிலை பார்த்தவர் ஒரு நிலைக்கு எனக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த ஆலயத்துடைய அந்த அமைப்பு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மூளைகள் இருக்கிறேன். சமீபத்திலே வெண்முரசு எழுதும் போது மகாபாரதத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி 3 தெய்வங்கள் கோயில் கொண்ட ஒரு ஆலயம் என்று எனக்கு 3 வரலாறுகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடிக்கிற ஒரு அமைப்பு மகாபாரதத்தில். இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்க போனீங்கன்னா பேருருவம் கொண்ட கிழக்கு வாசல் சிலையாக இருக்கிறது கிருஷ்ணன். ஆனா அதனுடைய இன்னொரு பக்கத்துக்கு அதுக்கு அடியில பார்த்தீங்கன்னா இன்னொரு தொன்ம வரலாறு இருக்கு. அதுக்கு அடியில ஒரு பழங்குடி இன வரலாறு. 3 வரலாறுகளுடைய ஒரு தொகுப்பாக தான் நமக்கு வந்து மகாபாரதம் கிடைக்கும். மிக பழமையான வரலாறு, மிக தொன்மையான வரலாறுங்கிறது குலக்குழு வரலாறு, மிக எளிமையான வரலாறு. நீச்சே அவருடைய வரலாற்றை பற்றின கட்டுரையில சொல்கிறார், வரலாறுகளிலே ஜீனியாலஜிக்கல் ஹிஸ்டரி தவிர வேற எந்த வரலாற்றுக்கும் ஆய்வு மதிப்பே கிடையாது. அது எல்லாமே புனைவுதான், கற்பனை தான். யாருடைய பையன் யார் இங்கிறத மட்டும்தான் வரலாறு. மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வம்ச வரலாறு இருக்கு. யாருடைய பையன் யார், ஒவ்வொருத்தருக்கும் 50-30 தலைமுறை வரலாறு கதைகளை பாடலாம். அன்றைக்கு இருந்த சூதருடைய பணி என்பதை ஊர் ஊராக போய் இந்த வரலாறு பாடுறது.
அவனுக்கு அவர் பணம் கொடுத்தது, அவனை வாழ வைத்தது, தன்னுடைய வம்ச வரலாறை அவர் நினைவு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. அலெக்சேரியுடைய ரூட்ஸ் என்ற நாவலை படித்தீங்களா? உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அலெக்சேரி அவருடைய வேர்களை தேடி அந்த ஆப்பிரிக்க கிராமத்துக்கு போகும்போது அங்க இருந்த புலப்புழு பாடகர் இவங்க அப்பா விறகு விட்டு போனது வரைக்கும் கதையை வச்சிருந்தாங்க. அதுல இருந்து அவர் காணாமட்டார். இந்த மரபு தொடர்ந்து இந்தியாவில் மிக வலுவாக இருந்திருக்கு. அதுக்காக தான் சூதர்கள் அவ்வளவு பெரிய வல்லமையோடு இருந்தாங்க. அதுதான் ஜீனியாலஜிக் ஹிஸ்டரி, குலப்புழு வரலாறு, இனக்குழு வரலாறு. மகாபாரதத்தில் நாம் நினைப்பது போல அரசர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டும் குலப்புழு வரலாறு கிடையாது. அத்தனை அசுரர்களுக்கும் அத்தனை அரக்கர்களுக்கும் முழுமையான குலப்புழு வரலாறு. குட்டி குட்டி அரசர்கள் கூட அந்த வரலாறு அமைந்திருக்கிறது. இது மகாபாரதத்துடைய முதல் கட்ட வரலாற்று கட்டுமானம், முதல் கோயில், முதல் தெய்வம். இதற்கு மேல தொன்மங்களாலான மித்துகளாலான ஒரு வரலாற்று மலை, ஒரு படலம் வந்து குட்டி 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 கதைகளாக அது நெய்யப்பட்டது. இந்த கதைகளுக்கெல்லாம் வெறும் கதைகளுக்கு அப்பால் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு விழுமியம் இருக்கு. அந்த விழுமியத்தை முன்னிறுத்துறதுக்காக தான் இது சொல்லப்படுது. பெரும்பாலான கதைகள் நீங்க கேள்விப்பட்டதா இருக்கலாம். குட்டி குட்டி குட்டியா நிறைய கதைகள், புகழ்பெற்ற கதைகளுக்கு தர்மன் சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு நாய் கூட இந்த மாதிரியான கதைகள். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1000-1500 தொன்ம கதைகள் ஒரு படலத்தால. இன்னும் சொல்ல போனால் ஆதிபகத்துக்கு பிறகு தனித்தனி தொன்ம கதைகளை தொகுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் கதை கொஞ்சம் மனம் பருவம் அந்த பிறகு திருப்பி மறுபடியும் தொன்ம கதைகளுடைய என்சைக்ளோபீடியா மருத்துவமலாக. இதற்கு மேல் மூன்றாவது அடுக்காக புராணம் என்பது. அந்த புராண கதையில தான் கிருஷ்ணன் நம்பாரிட்ட கிருஷ்ணா உட்கார்ந்து. அது இந்த 3 வரலாறுக்கான நோக்கமே வேற. குலப்புழு வரலாறுகள் ஒரு குலம் தன்னை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு தொகுத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு உருவாக்குகிறார். இப்படி சொல்லி வந்தால்தான் இந்த குலம் நிலைக்க முடியும். இன்னார பையன் இவர் 14 தலைமுறை 25 தலைமுறையா சொல்லி ஒரு குல அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக குலப்புழு வரலாறு. அந்த குலப்புழு வரலாறுல சில விழுமியங்கள், சில வேல்யூ சிஸ்டம் இருக்கு. அதை அடுத்த தலைமுறைக்கு கையாளுங்கிறதுக்காக தொன்மங்கள் உருவாங்க. அந்த தொன்மங்களுடைய சாராம்சம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படும். நாம வேறு காலகட்டத்தில் அந்த தொன்மங்களை உருவாக்கிட்டே இருக்கோம். ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆலயத்தை கட்டின சிற்பிக்கு வெற்றிலை மடித்து கொடுத்தார் ஒரு தொன்மம். ஒரு பெரிய அரசன் கூட கலைஞருக்கு கீழே பணிவிடை நிலையில் இருந்தாங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பீடு. அந்த மதிப்பீடு சொல்றதுக்காக தான் இந்த தொன்மங்கள் கைப்பற்றும். இன்றைக்கு கூட மேடைகளில் இந்த தொன்மங்கள் சார்ந்த கதைகளுக்கு தான் மிக அதிகமான அப்ளாஸ் விழுவாங்க. நாட்டில் தான் ரசிப்பாங்க. அது பல சமயங்கள் அது பொய்யா கூட இருக்கு. தொன்மம் தான், உண்மை கிடையாது. ராமலிங்க அவர்களால் மஞ்சள் கோர்ட்டுக்கு எழுந்திருந்த போது ஆறுமுகன் அவர் எழுந்திருந்தார் என்று ஒரு கதை. அது ஆதாரம் கிடையாது, பெரும்பாலும் கற்பனை. ஆனால் அது ஒரு தொன்மம். இப்படிப்பட்ட தொன்மங்கள் நூற்றுக்கணக்காக உருவாக்கப்பட்டு ஒரு வரைக்கப்பட்டது. அதற்கு காரணம் முந்தின தலைமுறை உயர்த்தி பிடித்த வலியுறுத்தின சில மதிப்பீடுகள் அடுத்த தலைமுறை கொடுக்கிறார். இப்படி வெவ்வேறு சமூகங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த சமூகங்கள் அனைத்தையும் ஒற்றுக்கொண்டு பின்னி ஒரு பெரும் சமூகமாக ஆக்குறதுக்கு தான் புராணம் உருவாக்கப்படுகிறது. புராணம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாமே ஒரு வலயம். வெவ்வேறு ஜாதிகள், வெவ்வேறு இனப்புழுக்கள், வெவ்வேறு நாடுகளை எல்லாம் ஒரு நாடாக ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு தான் எப்பவுமே புராணம் எழுதப்படுகிறது. புராணத்துடைய இயல்பு என்பதை எப்போதுமே தொகுப்பு தன்மையாக தொகுத்து வைக்கக்கூடிய தன்மை புராணம். இது மூன்றை நான் பார்க்கிறேன். இது மூன்றை பார்க்கக்கூடிய நான் நான்காவதாக ஒரு வரலாற்று எழுத்து முறையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்டோரியோகிராஃபி ஒரு 300 ஆண்டுகளாக ஐரோப்பாவில் உருவாகி உலகம் வந்த ஒரு நவீன வரலாற்று எழுத்து முறை, மாடர்ன் ஹிஸ்டோரியோகிராஃபி. இந்த நவீன வரலாற்று எழுத்து முறை என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. கடலோடுகள் வழியாக ஐரோப்பா உலகம் என்று ஒரு கருதி உருவாக்கிறது. அப்ப உலக வரலாறு
அனைத்தையும் ஒன்றுக்குள்ள சேர்த்து ஒரு வரலாறு ஆக்க வேண்டிய கட்டாயம் உருவாகுது. அதன் பிறகு உருவானதுதான் நாம பேசிக்கக்கூடிய நம்ம அப்ஜெக்டிவ் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்குள்ள நவீன வரலாறு. ஒவ்வொரு நாடு தன்னுடைய மேப்பை வழங்கி வச்சிருக்கு. அந்த மேப்புள்ள இணைந்து உலக மேப்பை உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னால் அத்தனை வரலாறுகள் ஒரு சமுதாயம் தன்னை நோக்கி எழுதப்படுகிறது. தன்னுடைய தலைமுறைகளுக்கு அது சொல்லுது, உலகத்தை நோக்கி சொல்லல. ஆகவேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்று ஒரு குடி தன்னை பற்றி தன்னை சொல்லிக்க முடியும். அதை பக்கத்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே தரங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உலக அளவில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உலக வரலாறு என்று உருவாக்க ஆரம்பிக்கும் ஒரு நவீன வரலாறு. அப்ப அதுல 3 விஷயங்களை அடிப்படையாக இருக்கா. ஒன்று அப்ஜெக்டிவ் டேட்டா, புறவயமான தரவுகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த குடி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்க அடுத்த கேள்வி. அவ கையில வாள் வேற இருக்கு. அது என்ன வாள்? இரும்பு வாளா செம்பு வாளா? அப்ஜெக்டிவ் டேட்டா. இந்த டேட்டாவை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு மெத்தடாலஜி, ஒரு முறைமை உருவாக்கும். இந்த 2 கொண்டது நவீன வரலாறு. இந்த வரலாறை தான் நாம் பள்ளிக்கூடங்களில் வைத்திருக்கிறோம். இந்த வரலாறு தான் நாம் உண்மையை வரலாறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்று பாதையோடு நான் வெளிப்புற சுற்றுலா போகும்போது எனக்கு வரக்கூடிய சிக்கல் என்னன்னா, இதற்கு முன்னால் கூடிய அந்த வரலாறுகளை நான் எப்படி கையாளும்? மகாபாரதத்தை திருப்பி எழுதின பெரும்பாலான எழுத்தாளர்கள் அந்த முன்னால் கூடிய 3 வரலாற்று முறைகள் தவறான வரலாற்று முறைகள் அல்லது காலாவதியான வரலாற்று முறைகள் என்று சொல்லி இந்த வரலாற்றை மாற்றி எழுதிப்பாங்க. இந்த வரலாற்று கதை திருப்பி எழுதியிருப்பாங்க. ஒரு அப்ஜெக்டிவ் வரலாறு எழுதியிருப்பாங்க. உதாரணமாக ஜெயத்ரதனை கொல்வதற்கு ஒரு 5 நிமிஷம் இருக்க வர வச்சார் கிருஷ்ணன். தன்னோட சக்கரத்தை அனுப்புனா சக்கரம் மேல மறைச்சது அப்படின்னா இது சொல்லும். அதுல இருந்து ஒரு புராணமா மாறி இருக்கு. இதை எப்படி ஒரு நவீன இலக்கியத்தில் கொண்டு வர முடியும்? நவீன வரலாற்றில் கொண்டு வர முடியும். அன்னைக்கு சூரிய கிரகணம் என்று ஒரு கதையை சொன்னா இதுதான் தமிழ்நாட்டிலே இந்தியா முழுக்கவும் புராணங்களை திருப்பி எழுதும்போது கடைபிடிக்கப்பட்ட முறை. ஆனா இந்த முறையை நான் கடைபிடிக்க கூடாது என்று முடிவு. ஏன்னா எனக்கு அந்த முந்தைய 3 வரலாறுகளும் முக்கியமானது. அதற்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த முறைகளை தக்க வைத்துக் கொண்டு இந்த முறையை எப்படி எழுதுவது என்னுடைய சவால். அப்ப ஒரு கதை இன்றைய நவீன வரலாற்று உகந்த முறையில் போய் கொண்டிருக்கும் போது அதற்குள்ளே தொன்மம், குல வரலாறு, புராணங்கள் அமையக்கூடிய ஒரு எழுத்து முறைக்காக அதுதான் வெண்முரசுடைய எழுத்து முறை. இது ஒரு சிக்கலான விஷயம். ஏனென்றால் நமக்கு மரபுல மிக ஊடுபாவுகள் கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கி தரப்பட்டது. அதை அன்வீவு பண்றதுல அதை பிரித்து பார்க்கறது ஒரு பெரிய திரில் கிடையாது. மார்க்சிய சிந்தனையாளர் பெரும்பாலும் அதான் பண்ணுவாங்க. அதுல எப்படி அந்த கனவை எடுத்தாங்க அந்த பக்கம் மாற்றுறாங்க, அந்த டெக்ஸ்டரை அந்த பக்கம் மாற்றுவாங்க. ஒரு காஞ்சிபுர பட்டுப்படவை நூல்நூலா பிரிச்சு அடுக்கி வைக்கிறதுல என்ன பெரிய திறமை இருக்கு. அந்த காஞ்சிபுர பட்டை உருவாக்கும் ஒரு கனவு இருக்கு, அதை இன்னும் அதிகமான ஒரு கனவா மாத்துறதுல ஒரு எழுத்தாளருடைய சவால் இருக்குங்க. அதை அந்த அன்வீவு பண்றதுல நான் பண்ணலை. நான் அந்த காஞ்சிபுர பட்டுகளால் இன்னொரு பட்டை நீங்க பேச்சு. இதுதான் இந்த வரலாற்று பிரச்சனை. என்னுடைய வரலாற்று பிரச்சனை இந்த நவீன வரலாறுங்கிறத நவீனத்துவ வரலாறு சொல்லலாம். மாடர்னிஸ்ட் ஹிஸ்டரி. மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை முறை உலகளாவிய சில பண்புகளுக்கு ஒன்று அப்ஜெக்டிவ், ஒரு அப்சஷன் என்று சொல்லலாம். புறவயத்தன்மை மேல் அதுக்கு ஒரு மோகம் இருக்கு. அப்ஜெக்டிவா இல்லாத எதுவுமே பொய் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதுதான் ஒரு மாடர்னிஸ்ட். எல்லா நவீனத்துவ இயக்கங்களும் திருப்பி நம்மள சொல்லியிருக்கிறது, எது உனக்கும் அவனுக்கும் பொதுவான உண்மையா இல்லையோ அது பொய் தான் இருக்கிறது. அப்படி இல்லை, எனக்கு மட்டுமே ஒன்று கூட மேலான உண்மையா இருக்க முடியும். ஆனா மாடர்னிசம் சொல்லணும். 2 உலகளாவிய தன்மை. இங்க சரியா இருக்கிறது, அங்கேயும் சரியா இருக்கு. எந்த கருவியை கொண்டு மாய நாகரிகத்தை நீங்க ஆராய்கிறீங்களோ அதுவே எகிப்துக்கும் கரெக்டா இருக்கு, அது சிம்ச மொழியும் கரெக்டா இருக்கு. இதுதான் நவீனத்துடைய 2வது. இந்த 2 அடிப்படையில்
ஒரு மெத்தடாலஜி உருவாக்குது, ஒரு முறைமை. இப்படிதான் அதனுடைய படிநிலைகள், இப்படிதான் தரவுகளை சேகரிக்கணும், இப்படிதான் அந்த தரவுகளை தொகுக்கணும், இப்படிதான் அந்த தரவுகளை ஜெனரலைஸ் பண்ணணும், பொதுமைப்படுத்தணும், இப்படிதான் அவருடைய முடிவுகளை வரணும், இந்த முடிவுகளை இந்த வகையில முன்வைக்கணும், இதை பொய்ப்பிப்பதற்கான வாய்ப்புகளை இப்படி கொடுக்கணும். இந்த விவாதம் நடக்கணுங்கிறது ஒரு எழுதி வைக்கப்பட்ட முறைகள். இந்த 3 முறைகளை கொண்ட ஒரு வரலாறு தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறது நவீனத்துவத்துடைய வரலாறு. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் நவீனத்துவத்தை கடந்து கொண்டிருக்கும் போது வரலாற்றுல மட்டும் திருப்பி திருப்பி நாம நவீனத்துவ வரலாறு தான் ஒரு கொள்கை முடிவுகள் எடுத்ததை கடைபிடிக்கும். அதை ஏன் நாம மறுபரிசீலனை செய்யக்கூடாது? அதனால ஏன் மறுபடியும் யோசித்து பார்க்கக்கூடாது? எப்போ நவீனத்துவ வரலாறு என்ற இந்த வரலாறு எழுதப்பட ஆரம்பிக்கிறதோ, 300 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கிறதோ, அந்த தொடக்க காலத்திலேயே மேலை நாட்டுடைய முக்கியமான தத்துவ சிந்தனையாளர்கள் அதனுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார். முக்கியமாக ஷோபனாவர் என்ற நேரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல கடிதம் கூட வந்து ஷோபனாவர் மிக தெளிவாக இந்த வரலாற்று வரைவில் எந்த பிரச்சனை இருக்க முடியும்னு சொல்றார். ஒரு வரலாற்று உண்மை ஒருபோதும் முழுமையாக அப்சல்யூட் ட்ரூத்தாக இருக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் சரி. ராஜராஜ சோழன் மாமன்னன் என்று ஒரு கன்க்ளூஷன் வந்தா அதே தரவுகளை கொண்டு அவர் சுரண்டல்வாதிங்கிற முடிவுக்கு வர முடியும். அந்த வரலாற்றிலிருந்து ஒரு புறவய முடிவை எடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது வரலாற்றை ஒரு அறிவியலாக, ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு துறையாக ஒருபோது எடுக்க முடியாது. வரலாற்றிலிருந்து தரவுகளை எடுத்து, அதுல இருந்து உங்களுக்கு தேவையான தரவுகளை தனியா எடுத்து, அதுல இருந்து தான் நீங்க ஒரு முடிவெடுக்க போகணும். இந்த முதல் கட்ட தரவுகளுக்கு 2ஆம் கட்ட தரவுகள் எடுக்கிறதுல உங்களுடைய சாய்ஸ் ஒன்று இருக்கு, நீங்க விடக்கூடிய ஒன்று இருக்கு, உங்களுடைய நோக்கம் ஒன்று இருக்கு. இந்த அம்சத்தை நீங்க பார்த்தது. இதை பற்றி முக்கியமா தமிழ்நாட்டில் வரலாறு பற்றி இருந்த பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நவீனத்துவ வரலாறு அல்லது மாடர்ன் ஹிஸ்டரி, அவங்க உருவாக்கினவர்களுடைய நோக்கங்களை உள்ளடக்கித்தான் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக சில குறிப்பிட்ட வகையான இனவாதங்கள் அதிலிருந்து வெளியே போக முடியாம உள்ளே மாட்டிட்டு அதனுடைய எசென்ஷியல் டெக்ஸ்டர்ல இருக்க அந்த இனவாதம் ஆரியத்தவர்கள் இருக்கலாம். உலகத்துடைய எல்லா வரலாறையுமே அடிமை இனம், ஆதிக்க இனம் என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இன்றைக்கு கூட பல முறை பல கோணங்களில் மறுக்கப்பட்டிருக்கும் கூட அந்த இனவாதத்துடைய நூலை நவீன வரலாறுங்கிற அந்த வீட்டுக்கு வெளியே எடுக்கவே முடியல, அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கும் இந்த நவீன வரலாறுங்கிற துறையுடைய நீதிபதிகளாக அதனுடைய மந்திர பலத்தை வச்சக்கூடிய ஐரோப்பியில தான் இருக்காங்க. நீங்க என்ன வரலாறு எழுதினாலும் அது அவங்க ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் வரலாறே கிடையாது, அது உங்களுடைய வரலாறு. நீங்க ஒரு ஆளை மதிக்கணும்னா அந்த வரலாறு அங்கு மதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் ஏ.கே. பெருமாள் குமரி மாவட்டத்தை பற்றி எழுதுறார். அதாவது குமரி மாவட்டத்துக்காக எழுதுகிற வரலாறு தான். ஆனா அவருக்கு கீழே ஆராய்ச்சி பண்ணவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய நாட்டாரியல் துறை தலைவர் அவர் அவர் எழுதக்கூடிய குமரி மாவட்ட வரலாறு அதிகாரபூர்வமான வரலாறு. அந்த வரலாறு நீங்க மேற்கோள் காட்டுவீங்க, படிக்க. அந்த வரலாறுல குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசித்திர ஆலயம் 3 மூர்த்திகளால் ஆனது. ஸ்தானு ஆலயம், ஸ்தானு என்பது பிரம்மா, மால் என்பது விஷ்ணு, அயன் என்பது ஐயனார், ஒரு லோக்கல் டெய்லி அந்த புக்கில் எழுதியிருக்கிறார். இது உங்க குலதெய்வத்தை பத்தின பேச்சு. ஆனா நீங்க அவர் சொன்னது ஒத்துக்குதான், நீங்க மறுக்க முடியும். ஏன்னா அவங்க அதனுடைய உச்சியில் அமர்ந்து இருக்கிறார். ஆகாபர்கள் அதை மறுக்க முடியாது. அந்த பருப்பு எந்த நூலில் பப்ளிஷ் ஆகுது. இதுதான் நவீன இலக்கியம். ஆகவே ஆதிக்கம் இல்லாமல் நவீன வரலாறு கிடையாது. நீங்க நவீன வரலாற்றை எழுத ஆரம்பிச்சாலே அதை உருவாக்கினருடைய ஆதிக்க சிந்தனைகளை ஏற்று அதனுடைய இலக்கணப்படிதான் நீங்க திருப்பி எழுதலாம். அதனால்தான் ஐராவத மகாதேவன்
சின்னதா நிற்கக்கூடிய ஒரு மேடையில அஸ்கோபர் போலப்பன் ஒரு ஜூனியர் ஆய்வாளர் மேல நிற்கிறார். உங்கள் உலக தமிழ் மாநாட்டுக்கு 5வது மகாதீன தலைவராக முடியாது அஸ்கோபர் போலப்பன். இதுதான் நம்முடைய இன்றைய வரலாற்றுடைய அடிமைத்தனம். நண்பர்களை, நாம் கேட்கக்கூடிய கேள்வி இந்த வரலாறு ஒரு புறவய வரலாறு தேவை இல்லை என்பதல்ல, உறுதியாக தேவைதான். ஒரு உலக வரலாற்று வரைபடத்தில் தமிழக வரலாறு இடம்பெறும் என்றால் அது ஒரு புறவயமான வரலாறு இருந்தாலும் இருக்கிறது. ஆனா அதே டைம்ல நம்முடைய நெடிய மரபு உருவாக்கின அனைத்து வகையான வரலாற்று எழுத்து முறைகளை துறந்து விட்டுதான் நாம் இதை அடைய வேண்டியிருப்பது என்ன கட்டாயம்? தொல்மதுரை கபாடபுரம் துன்பமா இருக்கலாம், ஆனா அந்த துன்பத்தை உள்ளடக்கின ஒரு வரலாறு எனக்கு என்ன ஏன் இருக்கக்கூடாது? கிருஷ்ணன் என்பவர் வரலாற்று ஒரு சாதாரண யாதவ மன்னனா இருக்கலாம், ஆனா அவனை கடவுளாக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு பெரிய சிந்தனை இயக்கம் 2000 வருடங்களாக இந்த மண்ணில் நடந்திருக்கு. அந்த இயக்கத்தை தூக்கி வெளியே போட்டுதான் நான் அந்த கிருஷ்ணனை வைக்கணும் வரலாற்று. அது இருக்கு என்னுடைய வரலாற்று. ஒரே சமயம் அவன் வந்து வரலாற்று நாயகனாகும் தெய்வம் ஏன் இருக்கிறார்? ஏன் வந்து அவனுடைய கால்கள் வரலாற்றிலும் புராணத்திலும் தொன்மத்திலும் பிற வரலாற்றிலும் ஒரே சமயம் நிற்க கூடாது? இந்த வரலாற்று வினாவில் இந்த தருணத்தில் இந்த மாதிரி இடத்தில் நாம் முக்கியமாக கேட்கிறோம். இப்படி ஒரு வரலாறை எழுதும்போது மிக அண்மையில் இருக்கக்கூடிய வரலாற்று எழுத்து முறையா இருக்கிறது புனைவுதான், ஃபிக்ஷன். ஒரு வகையான ஒரு ஒட்டுமொத்த தன்மையை புனைவுதான் அளிக்கும். நவீன வரலாறு எழுதும்போது இதனால் அறியப்படுவது என்னவென்றால் ஒரு முடிவை நோக்கி அதை கொண்டு போகலைன்னா அது நிற்க மாட்டேங்குது. பொற்காலங்களையோ இழிந்த காலங்களில் உருவாக்காமல் வரலாறு எழுத முடியும். ஆதிக்கத்துடைய வல்லாண்மையுடைய அடிமைத்தனத்துடைய ஒரு சித்திரத்தை உருவாக்க வேண்டியது. முரண்பாடுகளை கலைந்து முரண்பாடற்ற ஒரு நேர்கோட்டுக்கு உருவாக்காமல் நவீன வரலாற்றை உருவாக்க முடியவில்லை. ஆனா ஒரு நவீன புனைவிலக்கியத்துல ஒரு நவீன புராணம் அதுல எல்லா வகையான வரலாறுகளையும் அதற்கான இடத்தை கொடுத்து ஒரு ஏரியா உருவாக்கும். நமக்கு ஒரு தெய்வம் மட்டும் கோயில் கொண்ட கோயில் இல்லை, அத்தனை தெய்வங்களுக்கு சரிதான் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நாம் ஆய்ந்திருக்கோம். அப்படி நம்முடைய வரலாறு இருக்கலாமே. ஆகவே நமக்கு இன்றைக்கு தேவையான வரலாறு இந்த நவீனத்துவ வரலாறுக்கு அப்பால் செல்லக்கூடிய வரலாறு, முன்னால் சில நோக்கங்களை வைத்துக் கொண்டு அந்த நோக்கங்களை நோக்கி செலுத்தப்படக்கூடிய வரலாறு இல்லை. முன்னால சில இலக்குகளை வைத்து ஆதிக்க நோக்கங்களை வைத்து அந்த ஆதிக்க நோக்கங்களை உள்ளடக்கி எழுதக்கூடிய வரலாறு இல்லை. ஒரு வகையில் நோக்கமற்ற வரலாறு, ஒரு வகையில் இன்னசென்டான வரலாறு. அப்படிப்பட்ட வரலாற்று உதாரணமாக சில நூல்களை நினைவில் வருகின்றன. மிக முக்கியமான ஒரு நூல் கிடைக்கரை நாகரிகம் என்ற ஒரு நூல். நான் பள்ளியில் படிக்கிற நூலை படித்தேன். அன்றைக்கு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த நூல். கெடிலம் என்பது கடவுள் வழியாக ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த நதிக்கிடையில சங்க காலம் முதல் சமகாலம் வரை என்ன நடந்ததுன்னு மட்டும் அந்த வரலாறு இருக்கு. இப்போ இந்த வரலாறு என்பது தனித்தனி துளிகளுடைய ஒரு தொகுப்பு, ஒரு காம்பவுண்ட் அதை சுற்றி கட்டியிருக்காரு, அவ்வளவுதான் கெடிலம். அது ஒரு மையமற்ற வரலாறு. அந்த நூல் கிடைப்பதில்லை. என்னோட நண்பர் கடவுள் சீனு பலருக்கு அந்த நூலை தேடி தரும்படி சொல்லியிருக்கிறேன். கடந்த 5 வருடங்களாக அந்த நூலை தேடி கிடைக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான தொடக்க நூல் கெடிலக்கரை நாகரிகம். இந்த வகையான வரலாறுகள் வழியாக நாம இன்றைக்கு எழுதப்படக்கூடிய இந்த மையம் கொண்ட தொகுக்கப்பட்ட இந்த நவீன வரலாற்றுக்கு மாற்றான மைக்ரோ ஹிஸ்டரிகளை, துணை வரலாறுகளை, வட்டார வரலாறு எழுதும். அதுல நம்முடைய நாட்டார் வரலாறு, நம்முடைய இனக்குழு வரலாறு, நம்முடைய நம்பிக்கை சார்ந்த வரலாறுகள், நம்முடைய முன்னோர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வரலாறு சொல்லியிருப்போம். அந்த வரலாறை உள்ளடக்கின ஒரு வரலாறு அதை அமைக்கணும். அந்த வகையான வரலாறுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மரபார்ந்த வரலாற்று ஆசிரியர் உருவாக்க முடியாது. மரபு மீறி அதை அணுகக்கூடிய புதிய சிந்தனையாளர் எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு காலம் வந்துவிட்டது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இந்த நீண்ட முன்னிலைக்கு பிறகுதான் நான் என்னுடைய மைய உரைக்கு வரப்போகிறேன். நண்பர்களே, நாம் பிறந்த ஊர் குமரி மாவட்டம். ஏறத்தாழ இத்தனை ஆயிரம் பக்கங்கள் எழுதிக்கிட்ட பெரும்பு இந்த ஒரு சின்ன மண்ணை பற்றி தான் எழுதி என்னுடைய துணை
வழியாக, சுந்தரராம சார் புனைகதை வழியாக, நாஞ்சில் நாடன், தோப்பன் முகமது வீரன் போன்றவருடைய புனைகதை வழியாக குமரி மாவட்டத்தை அறிய வரக்கூடியவர்கள் அது ஒரு தனி நாடு என்று நினைப்பார்கள். ஆனா வீரமணம் ஏறி அளவுக்கு அந்த மாவட்டமே இருக்கு. இதுலயும் வடக்கு தெற்கு இருக்கு. எங்களுடைய கணக்குல நாஞ்சில் நாடு என்று சொல்லப்படுகிறது எங்களுக்கு நாடு கிடையாது, அது அந்நிய நாடு. தக்கலைக்கு இந்த பக்கம் இருக்கிற நாஞ்சில் நாடு. நீ கண் கூட அதை பார்க்கணும். பஸ்ல போகும்போது சவேரியர் காலேஜ் ஒரு கல்லூரி வச்சு, அந்த கல்லூரிக்கு அந்த பக்கம் மழை பெய்யுது, இந்த பக்கம் மழை பெய்யாது. ஏன்னா இது பாண்டி, இங்க மழை பெய்யாது. அது எங்க மலையாளம் அங்க மழை பெய்யும். அது ஒரு சின்ன வட்டம். அது அந்த காலத்துல வேணாடு என்று சொல்லுவோம். இந்த கிழக்கு பல உழக்குகளை உள்ளடக்கி அதுல 3 நாடுகள் இருக்கு குமரி மாவட்டத்தில். ஒன்று நாஞ்சில் நாடு, இன்னொன்று வேறு நாடு அல்லது வேணாடு. இந்த வேணாடு தான் நான் எழுதக்கூடிய ஏரியா. மலையும் மலை சார்ந்த இடம். கபிலர் பாடின அதே நிலப்பகுதி, அதே வாழ்க்கை, அதே கனவோடு நீங்க பார்க்கணும். அதை பார்க்கணும். நான் ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன், குறிஞ்சி நிலத்தை பற்றி, காடு என்று நாவல். முழுக்க முழுக்க கபிலருடைய பாடல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலக்காட்சி. அந்த நிலக்காட்சி இன்றைக்கு இருக்கு. ஒரு 70% ரப்பராக மாறிவிட்டாலும் கூட இன்றைக்கு அந்த நிலம். இந்த நிலத்துடைய பண்பாடு ஒரு தனித்தன்மை. குமரி மாவட்டத்தை சேர்ந்தவனாகிய நான் இத்தனை 1000 பக்கங்கள் தமிழ் எழுதி, இத்தனை தூய தமிழ் எழுதி, இன்னும் சொல்ல போனா நவீன இலக்கியத்துல வேற்றுமொழி வார்த்தைகளே கலவரம் எழுதப்பட்ட நூல்களை நான் மட்டும்தான் எழுதி. ஆனா நாம் ஒரு வெளியூர்ல போய் ஒரு டீ கொடுங்க என்று கேட்டு சார் கன்னியாகுமரியில கேட்பாங்க. 3 வார்த்தைகளை கேட்கிறத கவனிச்சு, ஒண்ணு சார் மலையாளமா அப்படின்னு கேட்பாங்க. இங்க விடுதலை புலிகள் அதிகமா இருந்த காலத்துல சார் யாழ்ப்பாணமான்னு கேட்பாங்க. சென்னை பகுதிகள்ல சார் கடப்புறமான்னு கேட்பாங்க. இந்த கேள்வி எனக்கு ஒன்று, நீங்க மலையாளம், 2 நீங்க கன்னியாகுமரி மாவட்டம், இல்ல நீங்க கடற்கரையா, இல்ல யாழ்ப்பாணம். இது ஒரு முக்கியமான பண்பாட்டு குறிப்புகள் இருக்கு. ஒரு குமரி மாவட்டத்துல தான் இந்த யாழ்ப்பாண பிரச்சனைகள் இருந்த போது பெரும்பாலான தலைமுறை கேட்கிறீர்கள் குமரி மாவட்டத்துல தான் வந்து பாஸ்போர்ட் எடுப்பாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போய் யாழ்ப்பாண தமிழ் பேசினா அது குமரி மாவட்ட தமிழ் என்று பாஸ்போர்ட் ஆபீஸ் நினைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. வேற எங்க இருந்தாலும் நீ யாருன்னு கேட்கணும். என்ன காரணத்துல மீனவருடைய மொழியும் குமரி மாவட்ட மொழி, யாழ்ப்பாணத்து மொழி, ஏறத்தாழ மலையாளம் ஒரே செவி உச்சரி போல இருக்கு, சரித்திரத்தோட. ஏனென்றால் தெலுங்குடைய பாதிப்பு இல்லாத நிலப்பகுதி. இதே ஒலியை, இதே மீட்டரை நீங்க பழங்குடிகள் பேசுறதை பார்க்கலாம். நீங்க தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை பழங்குடிகள் பேசலாம். மலையாளிகள் அவங்களுக்கு பேர் பேசினா அவங்களும் இதே மீட்டர்ல தான் பேசுறாங்க. படியர் இதே மொழியில தான் பேசுறாங்க. உள்ளவர் இதே மொழியில தான் பேசுறாங்க. இருளர் கூட ஏறத்தாழ இதே மொழியில பேசுறாங்க. ஆக கிடந்த ஒரு 1000 வருடங்களாக மைய தமிழ் பகுதி மிகப்பெரிய அளவுல தெலுங்கு பாதிப்புள்ள, தெலுங்குடைய உச்சரிப்பு முறை, தெலுங்குடைய ஒலி ஒழுங்குனால இங்கு உள்ள தமிழ் ஒட்டுமொத்தமாகவே மாற்றப்பட்டு மாறியது. இந்த மாற்றம் எங்கெல்லாம் நிகழ்கிறோம் அங்கெல்லாம் ஒரு மலையாள அந்த மாற்றம் நிகழாத ஒரு மண்ணு தான் மாறி. அந்த மாற்றம் நிகழாத ஒரு இடம் தான் யாழ்ப்பாணம், கடற்கரை. இது ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லுவேன். இந்தியாவுடைய தென்னிந்திய வரலாற்றுல கிருஷ்ணைக்கும் கோதாவரிக்கும் நடுவில் உள்ள இடம் வேசர நாடு என்று பழைய நூலிலே சொல்லுது. மகாபாரத வேசர நாடு என்று சொல்லுது. மகாபாரத நாடுகளை பிடிக்கும் போது கிருஷ்ணா கோதாவரி வேசர நாடு, கிருஷ்ணைக்கும் காஞ்சிபுரத்துக்கு இடையில பகுதி திராவிட நாடு, அதுக்கு கீழே இருக்கிறது தமிழ் நிலம். இதுதான் மகாபாரதத்துடைய நில பகுப்பு முறை. இந்த வேசர நாடு அதனுடைய சில நிலவியல் காரணங்கள்னால ஒரு பெரிய மக்கள் தொகை வெடிப்பு சாத்தியமாச்சு. அதாவது அதிக மழை கிடையாது, ஆனா பெரும் வெள்ளம் வரக்கூடிய 2 நதிகள். ஆகவே விவசாயம் பெருகுது, உணவு உற்பத்தி பெருகுது, கூடவே மக்கள் தொகை பெருகுது. ஒரு கட்டத்துல
மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வெளியூர் நிலங்களுக்கு போவார்கள். இன்றைக்கு கர்நாடகத்துடைய உள்நிலங்களுடைய மக்கள் அனைவரும் வேச நாட்டில் உள்ளவர்கள். தமிழக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நினைவு தெரிந்த வரலாறுல இருந்து நம்ம வாசிக்க தெரிந்த வரலாறுல இருந்து கிடைக்கக்கூடிய சித்திரம் தொடர்ந்து இந்த மக்கள் இங்க வந்துட்டு இருக்கிறார். பிற்கால சங்கங்களிலே வடுகர் வார்த்தை வந்தாச்சு. வடுகர் இங்க வந்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் களப்பிரர்கள், அப்புறம் பல்லவர்கள். பல்லவர்கள் குண்டூர் பக்கம் இருக்கக்கூடிய பல்லவ நாடு என்ன நடக்குது? பல்லவ என்ன? வெள்ளைக்கல், சலவைக்கல் நாடு என்று பேர். குண்டூர் பக்கம், அதாவது இன்னைக்கு இருக்க அமராவதி தான் அவங்களுடைய. அதன் பிறகு சோழர்கள், பிற்கால சோழர்கள், அவர்களும் வடுக நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்க வெங்கி நாட்டை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் நாயக்கர்கள். கிட்டத்தட்ட வெள்ளைக்காரர்கள் ஆதிக்கக்கூடிய இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து குடியேற்றம் நடந்துட்டே இருக்கு. இந்த குடியேற்றங்களால் தொடர்ந்து தமிழக பல பண்பாட்டு மாற்றங்கள் அடைந்துவிட்டே. இந்த மாற்றம் நிகழாத ஒரு வகையிலே பாதுகாக்கப்பட்ட, ஒரு வகையிலே அள்ளி தனியாக வைக்கப்பட்ட ஒரு நிலம் என்று குமரி மாவட்டம் சொல்றாங்க. நண்பர்களே, நமக்கு தெரியும் தமிழக வரலாறு என்பது மிக குறைவான வெறுவிட்டு என்ன தகுந்த தொல்லுறவு சான்றுகள் தவிர பெரும்பகுதி இலக்கியத்தாலே உருவாக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல போனா 70 ஐராவத மகாதேவன் வந்து சில கல்வெட்டுகளை கண்டுபிடிப்பது வரைக்கும் நம்முடைய சங்ககாலம் என்பது வெறும் கற்பனை தான். பல்லவர் ஆட்சி காலத்திலே சில கவிஞர்களால் உருவாக்கப்பட்ட நூல்களை ஒட்டி உருவாக்கப்பட்டதுதான் இது என்றுதான் வட இந்திய அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு கூட மிக முக்கியமான தமிழ் பெருமன்னர்களை பற்றின ஆதாரபூர்வமான தொழில் சான்றுகள் எதுவுமே கிடையாது. ஆக நமக்கு இருக்கக்கூடிய இலக்கிய சான்றுகளை ஒட்டி நாம கற்பனையில் உருவாக்கிக் கொண்ட ஒரு இறந்த காலம் தான் நம்முடைய தொழில் பழக்கம். 2 மூலங்கள் இருக்கு. ஒன்று சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நூல்தோறி. 2 அந்த நூல்தோறியை ஆராய்ந்து அறிஞர்கள் அதற்கு சமானமான வாழ்க்கை கூறுகளை இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறார். இதையும் அதை இணைத்து அன்றைக்கு இப்படி இருந்திருக்கலாம் என்ற சித்திரத்தை உருவாக்குறார். இதுதான் பழந்தமிழ் காலம், பழந்தமிழ் வரலாறு என்று நம்ம சொல்றோம். இதுல வரலாற்று ஆய்வாளர்களுக்கு எந்த அளவுக்கு என்ன இருக்கோ அதை விட ஒரு படி அதிகமான இடம் இலக்கியம் அதிகம். என்னுடைய ஆசிரியர் நித்திய செய்தி சொல்லுவாங்க, ஒரு நவீன வரலாற்று ஆசிரியர் 1000 வருடங்கள் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் பண்பாடை பற்றி எழுத சொன்னார். தமிழர்கள் புறா வளர்த்து வாழ்ந்தார்கள் என்று கேட்போம். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான கவிதைகளை பறவைகள் வளர்ப்பதை பற்றி, அந்த பறவை இந்த பறவை இந்த பறவை எங்க போச்சு, இந்த பறவை எங்க போச்சு, பெரும்பகுதி பறவை பற்றின கவிதை. அதற்கு கிட்டத்தட்ட 2000 கவிதைகள் கிடைச்சிருக்கு. 1500 கவிதைகளை பறவை பற்றி இருக்கு. அதான் அன்றைக்கு வாழ்க்கை முறை பறவைகளை சார்ந்து முடிக்கணும். எப்படி இதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வருது? ஆனா வேதங்களை பற்றி அப்படிதான் முடிவு பண்றாங்க. வேதங்கள்ல குதிரையை பற்றி இருக்கு. ஆகவே குதிரை வளர்த்து வாழ்ந்தார். சங்க இலக்கியத்தை பற்றி பார்க்கும்போது சில மிருகங்களை பற்றி அதிகம் பேசப்படும். சில மிருகங்களை பற்றி ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மிருகங்கள் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த மிருகங்கள் தான் முக்கியமான வச்சதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி நேரடியா இருக்கும். ஏன்னா அது இலக்கியவாதியால் புரிந்து கொள்ளப்பட்டு சொல்லப்பட்ட பிறகுதான் வரலாற்றாசிரியர் கையில் வைக்க முடியும். சில மிருகங்கள் குறியீடு, எந்த மிருகம் காட்டில் இருந்து நடந்து குறியீட்டின் ஒரு நிலத்துக்குள்ள வந்துருச்சு அதுதான் அங்க உள்ள வர முடியும். வெறும் காட்டில இருந்து நேரத்தை கவிதைக்குள்ள வர முடியாது. யானை காட்டில இருந்து கவிதைக்குள்ள வரல, காட்டில இருந்து குறியீடால் தான் கவிதைக்குள்ள வர முடியும். மானும் சென்னாயும் அப்படிதான் கவிதைக்குள்ள வந்தது. ஆகவே இலக்கியவாதியால் கட்டுடைக்கப்பட்டு, இலக்கியவாதியால் விளக்கப்பட்டு, இலக்கியவாதியால் ஒரு சித்திரம் அளிக்கப்பட்ட பிறகுதான் தொல்தமிழ் வரலாறு எழுதப்பட்டது. அந்த தொல்தமிழ் வரலாறு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நிஜமான வாழ்க்கையோடு இணைப்போடுகளை போட்டு இணைச்சு வச்சுதான் முக்கியமான நூல்கள் வழியாக நாம் அறிந்த பழந்தமிழ் காலத்தை முன்னோடிகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பெரும்பாலான வரலாற்றாசிரியர் கிடையாது. கே.என். சிவராஜன், வையாபுரி பிள்ளை, கணிசமான வரலாற்றாசிரியர் தமிழறிஞர். இன்னைக்கு நமக்கு சவால் இப்படி பழந்தமிழ் காலகட்டத்துடைய பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் பார்க்கும்போது
இன்றைக்கு இருக்கிற தமிழ் வாழ்க்கையில் அதை காண முடியாது. ஏன்னா நான் வேறு சொன்னேன், இந்த நீண்ட பண்பாட்டு மாற்றம் காரணமாக இதனுடைய தடயங்கள் உருமாற்றி அழிக்கிறது. ஆகவே நம்ம இந்த செக்யூர்டான ஏரியாக்களுக்கு இருக்கான்னு கேட்க ஒன்று பழமொழி வாழ்க்கையில கண்டிப்பா தமிழ்நாட்டில் ட்ரைபல் லைஃப்ல போனீங்கன்னா அதுல சங்ககாலத்துடைய நீட்சி பெரும்பாலும் இருக்கு. இரண்டாவதாக அந்த ட்ரைபல் வாழ்க்கையுடைய ஒரு நாகரீக வடிவங்கள் இன்றைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய குமரி மாவட்டம் மாதிரியான பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த வகையான ஆய்வுகள் மிக குறைவாக தான் தமிழில் நடந்திருக்கு. ஏனென்றால் பழந்தமிழ் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக திருப்பி எழுதுவதற்கான ஒரு பெரிய அரசியல், பெரிய இயக்கம், ஒரு துடிப்பு எல்லாம் 1930 ஆரம்பிச்சு 60-70 அது கிட்டத்தட்ட முடிச்சு. அதன் பிறகு இந்த விஷயத்தை ஒரு பேஷனோட எழுதக்கூடிய பேரறிஞர்களுக்கு யார் உங்களுக்கு காரணம்? விரல் விட்டு இருந்தக்கூடிய சில அறிஞர்கள் தொல்லியல் துறையில, கல்வெட்டியல் துறையில, நாணயவியல் துறையில மைக்ரோ ரிசர்ச் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் வரலாற்று ஏற்கனவே எழுதப்பட்டதிலிருந்து முன்னெடுத்து சென்று எழுதக்கூடிய அடுத்த கட்ட பேரறிஞர் இந்த காலகட்டத்தில் கிடையாது. ஆகவே அதிகமாக அந்த தளத்தில் ஆய்வுகள் நிகழப்படும். குமரி மாவட்டத்தினுடைய பண்பாட்டு பழந்தமிழோடு பண்பாட்டோடு இணை வைக்கக்கூடிய தொடர்புடைய சில அம்சங்கள். முதல் விஷயம் ஆலய சடங்குகள். குமரி மாவட்டத்துடைய ஆலய வழிபாட்டு முறை குமரி மாவட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆலய வழிபாட்டு முறைக்கு மிகப்பெரிய வித்தியாசம். குமரி மாவட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆலய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே சோழர் காலத்தில் ஆகம முறைக்கு மாற்றப்பட்டது. ஆகம முறை என்பது பெரும்பகுதி வேசனமாட்டிலிருந்து வந்த முறை. பெரும்பகுதி ஒரு இந்தியா முழுக்க ஒரு தரப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்ட ஒரு முறை. அந்த முறைக்கு இங்களோட பெரும்பாலான ஆலய முறைகள் பயன்படுத்தி ராஜராஜ சோழன் குறிப்பாக இதில் ஒரு பெரிய தீவிரத்தோடு ஒரு அப்சஷனோடு இருந்திருக்கிறார் என்று ஆய்வாளர் சொல்றார். குமரி மாவட்டத்திலே சோழ நாட்டுடைய ஆதிக்கம் 300 வருஷம் இருக்கு. இந்த 300 வருஷம் குமரி மாவட்டத்தில் எல்லா ஆலயங்களுடைய வழிபாட்டு முறைகளும் ஆகம முறைக்கு மாற்ற. அந்த ஆகம முறைக்கு மாற்றது நிறைய இரத்த கலரியாக நடந்தது என்பது சேர்நாட்டு ஆய்வாளர்களுடைய காந்தளத்து சாலை களமறை தள்ளி எங்க வரையில் இங்கே இந்த களம் என்பது மரக்கலம் என்ற அர்த்தத்திலே விளக்கப்பட்டது. அதற்கு கவிமணி தேசிய பெரிய விளக்கம் அளிக்கிறது. அது அதர்வ வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ரத்து செய்து களம் என்பது ஒரு மாணாக்கருக்கு அளிக்கக்கூடிய உணவு அருந்தக்கூடிய களம். அதர்வ வேத பாடசாலை இருக்கிறார்கள். தாந்திரிக வழிபாடு முற்றாக குமரி மாவட்டத்தில் கேட்டது இல்லாமலாக்கின சோழ நடவடிக்கை தான் அந்த பாடல் குறிக்கிறது. சோழர் ஆதிக்கம் முடிந்த 12ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டத்திலே திருப்பி அங்கே சேரநாட்டு ஆதிக்கம் வந்தவங்க முதல்ல செய்தது திருப்பி தாந்திரிக வழிபாட்டை கொண்டு. இன்றைக்கு இங்கிருந்து போகக்கூடியவர்கள் கேரளாவில் வழிபாட்டு முறைகளை பார்த்து ஒரு சின்ன அதிர்ச்சியோடு நீங்க பார்க்கலாம். ஒன்று மந்திரம் கிடையாது. மந்திரம் என்றால் தோத்திரங்கள் கிடையாது, ஒலி மந்திரங்கள் தான். பஞ்ச மகாரங்கள் என்று சொல்வார்கள். மலர், மந்திரம், முத்திரை என்று 5 இருக்கு. முக்கியமாக இந்த முத்திரைகள் இங்க இருந்து போறது பெரும்பாலான கோயில பூசாரி என்னதான் பண்றாங்கன்னு சுற்றி பார்க்கணும். கிட்டத்தட்ட 16 வகையான கை சைகைகள், ஓம் ஸ்ரீம் ஹம் போல மந்திரங்கள். பிறகு தமிழ்நாட்டில் இல்லாத சில வகையான வழிபாடுகள் இலக்கியத்தை செதுக்கி வைப்பாங்க. அப்புறம் திருச்சி தூக்கு வைப்பாங்க. இது எல்லாமே ஒரு காலத்துல பலி சடங்கா இருந்ததுக்கான ஆதாரம். கேரளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள், குமரி மாவட்ட கோயில்கள் நீங்க நுழைய இடத்திலேயே ஒரு ஆளுகைக்கு பெரிய பலிபீடம் வருது. கோயிலுக்கு உள்ள ஸ்ரீபதி என்று சொல்லக்கூடிய கற்கள் போடணும். பரிவார தேவதைகளுடைய கற்கள். ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு நாளும் தெச்சி பூவும் சாதம் வச்சு பூஜை பண்ணுவோம். ஒவ்வொரு அது ஸ்ரீபதி சடங்கு என்று சொல்லுவோம். இந்த சடங்கை காளிதாசன் மானசம்போதத்தில் சொல்றார். அது குருதியின் சோறு கொண்டு போய் ஒவ்வொரு கல்லில வைத்து அன்னையரை வழிபடுகிறது. காளிதாசன் சிலப்பதிகாரத்தில்
கம்புஞ்சோறு படைத்து அன்னையை வழிபடுவது தேவியர்கள். இந்த மரபு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனா இந்த பலி வழியாக வழிபடக்கூடிய ஒரு முறை இன்றைக்கும் குமரி மாவட்டத்தில் அத்தனை ஆலயங்கள் இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு ஆலயத்துக்குள்ள என்னென்ன பொருட்களை கொண்டு போய் வழிபட வேண்டுங்கிறது ஒரு பட்டியல். என்னோட நண்பரும் ஆய்வாளருமான குமரி மீது நமக்கு ஒரு கட்டளை சொல்லுங்க. ஆலய சடங்குகளை மாற்றக்கூடாது கட்டளை. அது எந்த சட்டத்தில் எழுதுறாங்க? இனிமேல் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தை மாதம் தான் ஆலயத்தில் நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு ஆணை அரசாங்கம் பெற்றபோது அந்த கட்டளை அவர் எழுதுறார். அவர்கள் சொல்லுறாங்க, ஆலய சடங்கு ஒரு நம்பிக்கையை பார்ப்பட்டு மாற்றாமல் செய்து கொண்டே இருக்கிறார். அதன் வழியாகத்தான் பழந்தமிழ் வாழ்க்கை என்னவா என்று ஊகிக்கிறதுக்கான ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கிறது. அதை நீங்க அப்பப்ப மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு உங்களுடைய முக்கியமான வரலாற்று மூலம் அடைகிறது. குமரி வேந்தன் ஒரு பக்தர் கிடையாது, அவர் ஒரு பெரியார். ஆனா அந்த விஷயத்தை அவர் சுட்டி காட்டினார். உதாரணமாக குமரி மாவட்டத்தில் 16 வகையான வாழைப்பழங்கள் இருக்கு. 3 வாழைப்பழங்களை மட்டும்தான் கோயில்கள் கொடுக்கும். வேற எந்த பழத்தையும் கோயில்கள் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வெளியேற்றது 1000 வருஷம் வெளியாகிறது. ஆலயத்தில் செய்யக்கூடிய பலி பூஜை சடங்கு வழுதுமங்காய்க்கு நீளமான கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, அதுதான் கொண்டு போக வெளியே கத்திரிக்காய் படப்பட்டது. ஏன்னா கத்திரிக்காய் வெளியே வந்தது, வழுதுமங்காய் தான் வந்தது. வழுதுமங்காய் பாட்டும் முறவுறவையிலேயே குடித்த மோரும் என்று அவையார் சொல்லுவார். கோயிலுக்குள்ள என்ன மலரை கொண்டு போகணும், எந்த மலரை கொண்டு போக கூடாதுன்னு ஒரு குரு. உங்களுக்கு தெரியுமா, ஜாதி மல்லி என்று சொல்லக்கூடிய முல்லை கூட குமரி மாவட்ட கோயில்களை கொண்டு போகிறார். ஏன்னா அது நம்பது கிடையாது. இங்கே கூட வெள்ளை முல்லை கிடையாது. நாங்க அங்க 2 வார்த்தையை வச்சுப்போம், பிச்சிப்பூ முல்லைப்பூ. முல்லைப்பூ கொண்டு போகலாம், பிச்சிப்பூ கொண்டு போகலாம். ஏன்னா அது நம்முடைய இந்த நுட்பமான ஒரு ஆய்வுக்கான ஒரு சோர்ஸ் ஆலய சடங்குகள். 2 முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுவாங்க. ஒன்று, பழந்தமிழ் இலக்கியத்துல பாவை வழிபாடு அதிகமாக பேசப்படுது. தொல் தமிழ் பாவை என்று தொல்கவில சொல்லுவாங்க. குடல் குகையில வரையப்பட்ட ஓவியமாக கடவுளை வழிபாடு. தமிழ்நாட்டில் அநேகமா எங்குமே ஓவிய வடிவில் தெய்வ வழிபாடு கிடையாது. ஏன்னா ஆகமத்துக்கு அது விரோதமானது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், குமரி கன்னியா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓவிய வடிவிலே கோயிலை வழிபட்டு இருந்தாங்க. காஞ்சி சங்கராச்சாரியர் அந்த கோயிலுக்கே போய் ஓவிய வடிவில் வழிபடக்கூடாது, ஆகமத்துக்கு விரோதமானது. ஆக நீங்க அடுத்த முறை வரும்போது கட்சியில வைத்து கொடுங்கன்னு சொன்னா அதை கல்ல மாத்திட்டாங்க. ஆனா குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆலயங்களிலே மைய விக்கிரகமே பாவை தான், படம். குலதெய்வ கோயிலில் பெரும்பாலும் சித்திரம் தான். விக்கிரகம் அந்த வழி என்பது முதல்ல ஆள் தெய்வம். ஒரு மனிதன் தானே கடவுளா வேஷம் விட்டு உட்கார்ந்து அவனை வழிபடுறாங்க. சிலப்பதிகாரத்தை நீங்க பார்த்தா தெரியும். ஒரு இளம் பெண்ணை கொஞ்சமையாக வழிபடுறாங்க. அவளுக்கு நீல ஆடை கட்டி புலியுட பல்லை பிறையாக அவளுக்கு அணிவித்து அவளை வந்து தெய்வமா உட்கார வைத்து இட்டெண்ணி தலை கொடுக்குறாங்க. அவ முன்னாடி போய் பாலத்தை கழுத்து அழுத்து அவன் முன்னாடி தலையை போட்டு வழிபடுறாங்க. அப்படி முதல்ல ஒரு மனிதனை வந்து கடவுளா, அப்புறம் அதை ஓவியமாக்குறாங்க. அந்த ஓவியத்துல இருந்து அடுத்து மர சிற்பங்கள் வருது. மர சிற்பங்கள் என்ன, கல் சிற்பங்கள். தமிழகத்திலே மர சிற்பங்களை வைக்கக்கூடிய முறையே கிடையாது. கல்லுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனா குமரி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தாது சிற்பம், கல் சிற்பங்களை வழிபடுறாங்க. மெய்யம கோயில இருக்கிற கோயில்கள் தாது சிற்பத்துக்கான நியதிகள் இருக்கு. தாது சிற்பங்களை ஒண்ணு பலாமரத்துடைய குடத்துல தான் செய்யும், வேற எந்த மரத்திலே செய்ய மாட்டாங்க. குடம் என்ன, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பலாமரத்துடைய பகுதி. மேல வரும்போது பாலம் பலமா இருக்கும், அடியில் இருக்கும்போது அது ஒரு பாலமா வெடிக்க, அதனால அதுல செய்யணும். மையம் இருக்கிறவங்க வழிபடப்பட்ட தாது சிற்பங்களை நீங்க பத்மாவோட அரண்மனையில பார்க்கலாம், அரண்மனை மியூசியத்துல இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த ஓவியங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த ஆள் தெய்வ வழிபாடு இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கும் மனிதன் வேதமிட்டு கடவுளா வந்து அமர்ந்து அவனுக்கு பலி பூஜைகள் பண்ணி வழிபடக்கூடிய முறையை பார்க்கலாம். இதுக்கு பின்னால் வந்து எந்த மாறுதல்கள் நிகழாத ஒரு மாறுதல். இரண்டாவது இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்ட குமரி மாவட்ட ஆலயங்கள் ஆராட்டு என்கிற சடங்கு.
இறைவனை எடுத்துக்கொண்டு சென்று ஆறாற்றில் முக்கி நீராட்டி திருப்பி கொண்டு வருவது. இந்த முறை அநேகமாக எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது. திருமணம் என்ற பேரில் நீரை எடுத்துக்கொண்டு வந்து தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்வார். ஆனா இது கேரளத்துல எல்லா ஆலயங்களும் இருக்கு. திருவட்டார் ஆலயத்து ஆராட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி. முன்னால் மகாராஜாவே நேரில் வருவார். ஆராட்டு என்பது தூங்கிய தமிழ் வார்த்தை. அந்த வார்த்தையை தமிழிலிருந்து மறுவிட்டு நீராட்டுக்கு இணையான வார்த்தை. இது சங்க இலக்கியத்தில் தொடர்ந்து குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக நீங்க பார்க்கணும். சிலப்பதிகாரத்தில் இந்திர எடுத்த காலையில இந்திரனை நீ ஆராட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பெரிய சித்திரத்தை நம்ம வரைந்து கட்டுகிறோம். அதை நான் இன்னைக்கு சொல்ல வருகிறேன். சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு சமானமான கோடுகளை இங்கே கண்டுபிடிச்சாதான் நீங்க அந்த சித்திரத்தை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கான கோடுகள் இந்த மாதிரியான பாதுகாப்பு பகுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிருக்கிறதா நான் சொல்ல வருகிறேன். அடுத்தபடியாக வாழ்க்கை முறைகள், அன்றாட வாழ்க்கை முறைகள் இருக்கக்கூடிய சங்க காலத்துக்கு ஒரு நீட்சியை பார்க்கலாம். நான் பல சந்தர்ப்பத்தில் சொல்ல ஒரு கதை. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் 16-17 வயசு பெண்ணுக்கு ஏதோ மயல் அடிச்சு ஏதோ ஒரு இருக்கு. அப்போ ஒரு சின்ன குடத்துல ஒரு நூல் கட்டி ஒரு தரை மாதிரி ஒன்று வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆட்டோ ரிக்ஷால வந்து இறங்குறாங்க. அது திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறார். சின்ன குடத்துல கொண்டு அவரை காலை தொட்டு வணங்க வைக்கிறாங்க. நான் கேட்டேன், இவர் யார் அப்படின்னா, இவர் வேலன் அப்படின்னா. வேலன் எதுக்கு வந்திருக்காரு? வெறியாட்டுக்கு வந்திருக்கிறாரு. என்ன கேட்டா, வீட்டுல சொன்னதுக்கு அதுக்கு மயல். இதே நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படியே எந்த மாற்றம் இல்லாம இன்னைக்கு நடக்குது. சங்க இலக்கியத்தில் திருப்பி திருப்பி நீங்க பார்க்கக்கூடிய ஒன்று, தலைவன் மேற்கொண்ட காதலால் தலைவி வந்து ஒரு மனமயக்கத்தை அடைகிறார். இவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது நினைத்து அவங்க சொல்லி அனுப்புறாங்க. வேலன் வந்து வெறியாட்டு நிகழ்த்தி அவளுடைய பேயை விளக்குறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால எந்த தொடர்ச்சியும் தமிழ் பண்பாடு கிடையாது. ஆனா அப்படியே ஒரு மாற்றம் நம்ம அதே வேலைக்கு உட்கார்ந்து பெருமன்னா இந்த கம்யூனிட்டி ஜாதியை சேர்ந்த நேரம் ஜாதி எட்லிஸ்ட் ஜாதி குமரி மாவட்ட ஜாதிங்கிற பட்டியலே வேலை இருக்கு. எவ்வளவு நேரடியான ஒரு தொடர்பு. என்னுடைய சின்ன வயதுல நான் ஆவணி மாதம் புதுப்புணர் நீராட்டுக்கு பூக்களான ஆடை அணிந்து கொண்டு போய் நீராட்டு பூவாடை. நீங்க திருப்பி பார்த்த சங்க இலக்கியத்தோட வேற எங்கேயா இருக்க ரெஃபரன்ஸ் கிடையாது. இலையின் தலைவர்களான ஆடை அணிந்து கொண்டு இளையோர் வந்து நீராட்டு. ஒரு பெரிய பாரம்பரியத்துடைய உதவி நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா இன்னொன்று இருக்கு, அது கொன்றை. குமரி மாவட்டம் மாதிரியான செக்யூரான ஏரியாக்கள் அல்லது கேரளா பண்பாட்டு பல பகுதிகளில் கொன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் கிடையாது. சித்திரை மாதம் தான் தமிழ்நாட்டுடைய முதல் அது கொன்றை பூக்கக்கூடிய காலம். இன்றைக்கு கூட முதல் கொன்றை பூக்கும் போது மாதுளூவி பத்திரிகையுடைய முதல் செய்தியாக போடுறது. ஒவ்வொரு வருஷம் தலைப்பு செய்தி கொன்ன பூத்து கொன்ற படம். ஏன்னா ஒரு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சங்ககால தமிழர் இங்க இருந்திருந்தாருன்னா அவருக்கு தெரியாது என்ன அர்த்தம். அதுக்கு பிறகு வந்து எந்த தமிழனுக்கு கொள்ளையே தெரியாது. முதல் விஷயம் கொன்றை அடையாளமான தமிழர்களுக்கு தெரியாது. சரக்கொன்றை என்று சொல்லக்கூடிய கொன்றை மட்டும்தான் கொன்றை. பாக்கி அவ்வளவுமே சீம கொன்றை. தொங்கும் பொன்னாலான சரங்களாக தொங்கக்கூடிய கொன்றை மட்டும்தான் கொன்றை. அதை கணிப்பு தான் இந்த கேரளத்தில் சொல்லுவாங்க. இந்த கொன்றை பூக்கக்கூடியது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சியா என்னுடைய இளமைகளுக்கு ஜோதிடர் வந்து எப்போ கொன்றை பூக்கும் என்னோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசுறோம். அப்புறம் ஆட்கள் அனைவரும் முதல் கொன்றை பூக்கும் ஏறத்தாழ 3 நாட்கள் எல்லா கொன்றையும் பூக்கும். அதோட கொன்றை பூத்த உடனே மகாதேவர் என்னுடைய முன்னாள் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயத்தில் ஒரு பெரிய சடங்கு ஆரம்பிக்கும். புது வருஷம் தொடங்குது. ஒரு சங்ககால வாழ்க்கை அந்த நம்பிக்கை அப்படியே தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். ஒரு பொன் பொருகி ஒரு மரம் மங்கள சின்னமாக அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக வரக்கூடியதான் அந்த விஷுவருக்கு வீடு நிறைக்கிற ஒரு சடங்கு. இதனுடைய சடங்கு தமிழுக்கு பார்ப்போம்.
இது ஒரு தொன்மையான தமிழ் சடங்கு. இந்த மாதிரி இதை வந்து ஒரு பட்டியலா நான் போட்டுக்கிட்டே போகலாம். நூற்றுக்கணக்கான சாத்தியங்கள் இங்க இந்த மண்ணில் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன் உணவுப் பொருட்கள்ல கூட மைய தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இல்லாத உணவு வகைகளை நீங்க பார்க்கலாம். நானே ஒரு உணவு நூல் எழுத எண்ணத்துல சாப்பாடு என்னுடைய நூலில் ரெசிபி வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா இலையில வைத்து சுருட்டி அவிக்கக்கூடிய அப்பாக்கள் இருக்கு. இதுதான் தொன்மையான தமிழர் உணவா இருக்கு. தெரடி என்கிற ஒரு அப்பம் அது ரீசன்ட் ஒரு கட்டுரை இலவங்க பட்டோட இலையில சுருட்டி அவிக்கிறது. தென்னை ஓலையில குருத்தோலையில சுற்றி வைக்கலாம். பனையில ஓலையில குத்தி சுற்றி வைக்கலாம். காரை இலையில சுற்றி வைக்கலாம். இப்படி பல இலைகள்ல தனித்தனியா அமைக்கப்படக்கூடிய நேரடியாக தீயில சுடக்கூடிய அப்பங்கள் இதெல்லாம் பெரும்பகுதி காணிக்காரன் சொல்லக்கூடிய ட்ரைப் பழங்குடிகள் தான் செய்யறாங்க. இது ஒவ்வொன்றிலிருந்து நாம் தற்கால உணவு முறை நோக்கி போகும். இதற்கு அப்பா மிக முக்கியமா இருக்குது தொன்மங்களுக்கு நிகழ்ச்சி. நம்முடைய ஒரு நீண்ட மரபை எடுத்து பார்த்தால் சங்க காலம் என்பது ஒரு பழங்குடி காலம் மழுவின ஒரு காலம். சங்க காலத்தை வந்து எப்படி ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் நலத்தரை புலர்த்தி பசைதேர்ந்து துளர்த்திய ஆடை வெட்டிய குறிப்பிடுறது. அதாவது வண்ணாத்தி என்கிற ஒரு ஜாதி இருந்திருக்கு. அவ கஞ்சி பசை போட்டு துணிய துவைச்சிருக்கான். அதுல அழுக்கப்படாம வந்து உட்கார்ந்து நியாயம் சொல்லலாம் அப்படின்னு சோழனை பத்தி ஒரு வருகிறது. அது ஒரு ஒரு பண்பட்ட ஒரு சமுதாயத்துடைய ஒரு குறிப்பு. ஆனா அதே சங்க இலக்கியத்துல இன்னொரு பகுதியில இந்த வேலன்மணியார் குறிப்பு ஒரு பழங்குடி வாழ்க்கையுடைய தடைகள் நிறைய இருக்கு. வேலன் வந்து ரத்தத்தையும் சோறையும் கலந்து 4 திசைகளில் தெய்வங்களுக்கு போட்டு ஓட்டத்தை பற்றின சடங்கு. இந்த சடங்கை செய்யக்கூடியது எங்கள் அந்த குடியில் இருக்கிறது ஒரு மலை சார்ந்த இருக்கு. ஒரு சரியான பழங்குடி வாழ்க்கையை சொல்றது. ஆக ஒரு பழங்குடி வாழ்க்கையை பற்றின ஒரு நினைவு ஒரு நவீன வாழ்க்கையை தொடங்கின காலகட்டத்துடைய ஒரு முயக்கம் என்ற ஒரு காலம் சங்க காலம் காட்டக்கூடிய வாழ்க்கை இருக்குது. கிட்டத்தட்ட 1000 வருஷ வாழ்க்கையுடைய சொற்கள் சொல்லலாம். அதனுடைய தொடக்கம் வந்து பழங்குடி வாழ்க்கை, அந்த இறுதி கட்டம் ஒரு உயர்ந்த நாகரிக வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லுவோம். இலக்கியத்துக்கு அந்த காலம் வந்து சரியா சொல்லக்கூடியதல்ல. இதுதான் எவ்வளவு சொன்னாலும் வரலாற்றாசிரியர்களுக்கு புரியாத ஒரு காலம். இலக்கியத்துல ஒரு காலம் முடிந்த பிறகு கூட அந்த காலம் நீடிக்கிறது. இன்னைக்கு நம்ம நாரதகான சவால் இருக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்த்தா அதுல ராஜாராணி ஆடையா அணிந்து கொண்டு இருக்கிறார். ஜீன்ஸ் போட்டு யாரும் பரதநாட்டியம் ஆடுறது இல்லை. அதை சங்ககாலம் காட்டக்கூடிய வாழ்க்கை காலாவதியாக போகும் விட மறுபடியும் ஒரு 1000 வருஷம் அந்த வாழ்க்கை கவிதையில் அவங்க எடுத்திருக்கிறார். சங்ககால பாடல் அனைத்துமே நடன காட்சிகளுக்கான டெக்ஸ்ட் தான், நடனத்துக்கான பதிவுகள். அதனால அவ்வளவு சுருக்கமாகவும் அவ்வளவு உட்குறிப்போடு இருக்கு. ஏன்னா அது அபிநய வழியாக வளர்த்து காட்டக்கூடிய குறுங்கலை பார்த்தீங்கன்னா 4 வரி 6 வரி தான் இருக்கு. ஒரு மையின் நூட்டான விட்ட மலையில மழை பெய்தது, ஊருக்குள்ள அருவி வந்து சொல்றது போல இவனுடைய நட்பு ஊர்ல அலராயிட்டு ஒரு வரி. இதனுடைய உட்குறிப்பை ஒரு நடிச்சு காட்டுறதுக்காக அவ்வளவு சிரிப்பா சொல்லப்படுது. அது ஒரு பெரிய வரலாறு, ஒரு பெரிய ட்ரைப் வாழ்க்கை முடிந்த பிறகு அவருடைய நினைவுகளை அடுத்த காலகட்டத்தை சொல்லி 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 உருவாக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பழங்குடி வாழ்க்கையிலிருந்து ஒரு நவீன மதம், ஒரு பெருமதம் எப்படி உருவாகி வருகிற பரிணாமத்தை புரிந்து கொள்வதற்கான தரவுகள் தமிழுடைய தீநிலத்திலே தேடக்கூடியது. ஏன்னா பழங்குடி வாழ்க்கையில் முற்றாக துண்டிக்கப்பட்டு வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்க தமிழ்ல பார்க்கணும். ஆனா கேரளத்தில் அப்படி கிடையாது. பழந்தமிழ் இலக்கியத்துடைய பழந்தமிழ் வாழ்க்கையுடைய பல்வேறு நுட்பமான தொன்மங்களுக்குள்ள செல்லக்கூடிய வாசல்கள் பழந்தமிழ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆட்சிங்கள் என்ற ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆட்சிகள் பொங்கால போடக்கூடிய, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 5000 பேர் பொங்கால போடுவாங்க. திருவனந்தபுரத்துக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கண்ணகி கோயில், குருபாபா கோயில், அங்க வந்து பொங்கல் போட்டு வழிபடலாம். முதல்ல ஆலயத்திலிருந்து தீ எடுத்து முதல் பொங்கல் போடுவாங்க. அதுலேருந்து எடுத்து எல்லாமே மகாவிக்கான பொங்கல் தான். இப்போ கொல்லம் ரோடு வரைக்கும் 100
அதுல 6 குடும்பங்களை சேர்ந்த பாடகர்கள் வந்து உட்கார்ந்து நல்லம்ம தோற்றம் என்கிற ஒரு பாடலை பாடுறாங்க. இரவு பகலாக 10 நாள் அதை பாடிவிட்டாங்க. இரவு பகலாக 10 நாள் பாடினா அது எவ்வளவு வால்யூம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அது கண்ணகி கிடையாது. சிலப்பதிகாரத்தை நீங்க நேரடியா அச்சடிச்சு பார்த்தா 25 பக்கம் தான், 30 பக்கம். ஆனா இது 10,000 பக்கங்கள் வரக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் கண்ணகி கிடையாது. நல்ல தோற்றம் அதுல நிறைய உட்குறிப்புகள் இருக்கு. அதுல கண்ணகி கொற்றவிட அவதாரமாக பாடப்படுகிறார். கோவலனுடைய பெயர் பல இடங்களில் பாவலன் என்று வருகிறது. அது புரிந்து கொள்ள முடிகிறது. பல இடங்களில் வேகன் என்று வருகிறது. இது ஏன் என்று பார்த்தா சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த கண்ணகியுடைய கணவன் பேர் வையாரி கோப்பெரும் பேகனுடைய மனைவி பேர் கண்ணகி. அவன் தன்னுடைய மனைவியை தள்ளி வைக்கிறான். அவனை நீ சேர்ந்து கொள் என்று சொல்லி பல கவிஞர் பாராட்டுடைய கவிஞர்கள் பேரந்த பேசக்கூடிய ஒரு 6 கவிதைகள் வந்து சங்க இலக்கியத்தில். இது இந்த நாட்டார் படம் எப்படி வந்தது? இந்த 2 கதையும் ஒன்றா? கண்ணகி கதை ஏதோ பேருங்கிற பேர்ல இருந்து சிலப்பதிகார காலத்தில் இப்படி மாற்றப்பட்டது. கண்ணகி செட்டியார பார்த்தன எப்படி ஒரு அரசனுடைய மனைவியை மாறினார். இந்த புதிர்களுக்கெல்லாம் போகக்கூடிய பல வழிகளை இந்த கேரள துன்பங்களுக்கு நம்ம தேடணும். அப்படி ஒரு விரிவான ஆய்வு சமீப காலத்தில் இது நடந்ததாக எனக்கு தெரியாது. இன்னும் நான் ஆய்வு சொல்லல, ஆய்வுக்கான சாத்தியங்களை ஒரு எழுத்தாளர் சுட்டிக்காட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான துன்பங்கள்ல ஒன்று நீதி. நீதி என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்ட துன்பங்களில் நீலகேசி என்றுதான். நீலகேசி என்ற தமிழ்நாட்டில் நீதிங்கிற வார்த்தை வெவ்வேறு அர்த்தங்களை மருவி போயிட்டு இங்க நீலகேசி ஒரு காவியம் இருக்கு. ஒரு வணிகனுடைய மனைவி அவனால் கொல்லப்படுகிறான். அவன் பேயாதான். அந்த பேய் ஒரு சமண முனிவர் நடக்கிறார். அந்த பேய் பல்வேறு விவாதங்களை கலந்து கொண்டு மாற்று மதங்களை தோற்கடிக்கிற கதை தான் நீலகேசி. இது ஒரு 5 காப்பியங்கள்ல வச்சு. ஆனா இந்த கதையுடைய ஒரு 5 வேறு வெர்ஷன்ஸ் வந்து குமரி மாவட்டத்தில் பிற்கால பெருமதங்களால் மாற்றி அமைக்கப்படாத கதைகள். நீலகேசி அம்மன் கோயில் என்று ஒரு 7 கோயில் இருக்கு. அதுக்கு வெவ்வேறு கதைகள் அதில் சொல்லப்படுது. இந்த எல்லா கோயிலையும் பொதுவாக கேசம் மட்டும்தான் வச்சு வணங்கப்படுது. முடி மட்டும்தான். அது கோயிலுடைய பேரே முடிப்புரை இதுதான். இந்த முடிப்புரையிலிருந்து முடியை வெளியெடுத்துக் கொண்டு வைத்து அதை வழிபடுவாங்க. திருப்பி உள்ள கொண்டு வச்சுக்கோ. நீலகேசம் என்பது காளிகேசம் என்பது கோயில். நீலகேசம் என்பது காடுடைய ஒரு வீடா சொல்றது. கேரளத்தில் இருக்கக்கூடிய பல பழங்குடிகளுடைய தெய்வங்களுடைய பேர் கேசி என்று. இந்த வார்த்தையிலிருந்து நீங்க பிடித்து வரக்கூடிய வழி சமணர்களால் இங்கே கொண்டு விடப்பட்ட கதையில் ஏற்கனவே இந்த கதை சமணர்களால் பயன்படுத்தப்பட்டது. காட்டுடைய ஒரு தெய்வம், காடை தன்னுடைய ஊசலாக கொண்ட ஒரு தெய்வம் நீலகேசி. அந்த தெய்வத்திலிருந்து அடுத்தடுத்த கிடந்து அந்த வழியிலே நீங்க பிடித்து போனீங்கன்னா திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தை பற்றி ஒரு துன்பம். பிரம்மன் வேள்வி செய்யும் போது மந்திரத்தை தவறாக சொன்னார். அவருடைய தீய வில்லில் இருந்து கேசன் கேசி என்ற 2 பேர் தோன்றாங்க. இவங்க வந்து திருவட்டார் அந்த பகுதியில வந்து பெரிய ஆதிகேசன் அந்த காடை முழுக்க அவங்க இன்னும் அழகான துன்பம். அந்த காடு கேசன் கேசியுமா இருக்கு. அப்ப இந்த கேசன கேசியுமே அழிக்கணும் அப்படின்னு கேட்டு தேவர்கள் போய் சிவனிடம் நம்பிக்கிறாங்க. அப்ப சிவன் சொல்றாரு, இது வந்து என்னால முடியக்கூடியதல்ல, பெருமாள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. பெருமாள் போய் சொல்றாங்க. பெருமாள் தோன்றி கேசன கேசியிடம் போர் புரிந்து அவளை அடக்கி அவர் மேல் படுத்துக் கொண்டார். அவளை அழிக்க முடியாது. அவள் சாகாவரம் பெற்றார். ஆக அவளை மண்ணக்கடியிலே செலுத்தி அதன் மேல் தான் பள்ளி கொண்டிருக்கிறார். இதுதான் திருவட்டார் தேவி. அந்த திருவட்டார் ஆலயத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய
பெருமாளுடைய மண்ணுக்கு அடியிலே கேசி இன்றைக்கு வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. என்னுடைய சின்ன வயதுல கூட அந்த உள்ள கிணறு வெட்ட மாட்டாங்க, ஆழமா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிணறுலாம் வெட்டினா கேசிக்கு முடி தெரியுதுங்க மண்ணுக்கடியில. அங்கிருந்து ஒரு புத்தகத்திலே பேர் இந்த நம்பிக்கை 70 வரைக்கும் ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. மண்ணுக்கு அடியில் ஒரு கேசி இருக்கு. அவன் யார்? எந்த வரலாற்றிலிருந்து எந்த வரலாறு உருவாக்கப்பட்டு நான் தொடர்ந்து இடத்துக்கு வந்து முடியும். ஒரு ஆலயத்தில் ஒரு வரலாற்றுக்கு மேல் இன்னொரு வரலாறு உண்டாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பண்பாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒரு வரலாறு இப்படி திருப்பி நான் இன்னொரு வரலாறு, இந்த வரலாற்றுமான தொடர்பை ஊக்குவிப்பதற்காக சாத்தியங்கள் முழுக்க ஆய்வுக்கு நிகராக கற்பனை படிப்படியாக ஏறி அங்கே செல்ல முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் பறந்து அங்க போகும். ஆகவே முறைமை சார்ந்த ஆய்வுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா தொன்மங்களையும் மரபுகளையும் தரவுகளையும் ஒரு அதிகமான கற்பனை வழியாக செலுத்தி உருவாக்கப்படக்கூடிய ஒரு மெட்ரா ஹிஸ்டரி ஒரு பெரிய இடம் இருக்கு. ஒரு 4 கேள்வி அல்லது அதிகபட்சம் 5 கேள்வி, அதுக்கு மேல வேண்டாம். இங்க மைக் இருக்கு, யாராவது கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க அப்பா சித்து ரொம்ப சுருக்கமா கேள்வியை மட்டும் நேரடியா கேளுங்க. கேளுங்க. Towns and villages were named South very different. For example, Molangood, Adasani, and equality, can you be able to describe the etymology of that, the meaning of that? The mood and Korea, is it does mean village or town or? அது குமரி மாவட்டத்துடைய மொழி ஒரு வகையில பழந்தமிழ் மொழி. மூடுங்கிறது வந்து முடிவிலிருந்து முடிதல், அதுல இருந்து வந்த ஒரு வார்த்தை. மூடுங்கிறது அடிப்பக்கம். அதனால பெரும்பாலான மூடுகள் வந்து ஒரு மரத்துடைய அடி, மஞ்சால் மூடு, மஞ்சள் ஆல மரத்தின் அடி, படர்ந்த ஆலுமூடு, படர்ந்த ஆலமரத்தின் அடி, இப்படி இருக்கும். அதான் மூடுங்கிறது. இன்னொரு கோடு என்கிறது சிக்கனங்கோடு, பாப்பனங்கோடு, கோடு வந்துகிட்டே இருக்கு. கோடு என்பது மலை, நம் பழந்தமிழில் இருக்க மலை. கோடுதல் வளைதல். 2 அர்த்தங்கள் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஒன்று கோடு என்பது ஒரு வட்டாரம், இன்னொன்று மலை. 2 அர்த்தத்தில் இந்த ஊர் பேரெல்லாம் கோடு. இந்த பேர்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இது ஒரு சுத்தமான தமிழ் பழந்தமிழ் பண்பாட்டில் வந்த வார்த்தை தான். இதை வையவர்களை அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு நிமிஷம். பிராமண ஆதிக்கம் அவ்வளவு தூரம் விநாயகர்கள் இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்களா? தமிழ்நாட்டுக்கு பிராமண ஆதிக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, இருந்தது, இருக்கலாம், நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு பிராமண ஆதிக்கம் பாதிக்கப்பட்ட அளவு குமரி மாவட்டத்தை இல்லையா இருக்கு. அதாவது இந்த என்னுடைய மைய விவாதத்திலிருந்து ரொம்ப விலகி போய் ஒரு பெரிய விவாதத்தை தொடக்க விடுங்க. ஆனா சுத்தமா ஒரு விஷயம் சொல்லுங்க. பிராமண ஆதிக்கம் என்பது இந்தியாவில் எல்லா பகுதிகளிலுமே இணையான இடத்துல தான் இருக்கு. எந்த இடத்துலயும் கூத்து குறைவு சொல்ல முடியாது. சுத்தமா இல்ல, அது குறைவா இருக்குங்கிற இடம் வந்து வடகிழக்கு சொல்லலாம். மற்ற எல்லா இடத்துலயும் பிராமண ஆதிக்கம் இருக்கிறது. ஆனா பிராமண ஆதிக்கம் என்பது சில பண்பு நலன்களை கொண்டது. ஒன்று, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த பண்பாட்டையும் முழுசாக அழித்து ஒழிக்கிறது. அதை விளக்கு கொடுத்து தரத்துல. இரண்டாவது, அந்த முரண்பட்ட பண்பாடுகளுக்குள்ள ஒரு உறவை இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது வழியா அவங்க தொகுத்து ஒரு அரசாங்கம். ஆகவேதான்
பிராமணர்களுக்கு அந்த கால அரசர்கள் நிபந்தனைகள் அளித்தார். ஏன்னா அவன் சண்டை பிடிக்கக்கூடிய 5 நாடுகளை இணைச்சு இவங்கள ஒரு நாளாக இந்த விஷயம் இந்தியா முழுக்கவே குமரி மாவட்டத்துடைய பெரும்பாலான ஆலயங்களும் பொதுத்தங்களும் உதாரணமாக பெரும்பாலான ஆலயங்களுடைய தொன்மை எப்படி இருக்கும்னா ஒரு வேடனோ வேடத்தியோ ஒரு ஆய்ச்சியரோ ஒருத்தி வந்து காட்டுக்குள்ள போறான், கத்தியை தீட்டுறதுக்கு ஒரு கல்ல தீட்டுவான், அந்த ரத்தம் வரும். ரத்தம் வந்து அலறி சொல்லி குலத்தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஒரு பிராமணன் சொல்லுவாங்க. அந்த பிராமணன் அங்க வந்து அது சிவன் அப்படி சொல்லுவாங்க. அந்த சிவன் அங்க கோயில காட்டி அந்த கோயில் அமைந்தது. இப்படி பல்வேறு நிறங்கள் வந்து மைய ஓட்டத்துக்குள்ள வருவதற்கு பிராமணர்கள் அங்கே உதவியிருக்கிறார். ஆக பிராமணருடைய பங்கெடுப்பு என்பது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுக்கும் அளவுக்கு தான் இருக்கவே முடியும். அங்க இருக்கிறத அழித்து இன்னொன்றை கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி சாத்தியம் கிடையாது. அது குமரி மாவட்டத்தில் எது இருந்ததோ அதை குமரி மாவட்ட தன்மையோட தொகுப்பதற்கு ஒரு பிராமணனுடைய பங்களிப்பு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எது இருக்கோ அதை தமிழ் தன்மையோட தொகுப்பதற்கு பிராமணனுடைய பங்களிப்பு. ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் பிராமணர்களை அனுப்பி பிராமணர்களை கொண்டு அந்த இடங்களை தொகுக்கிறதுக்கான வேலை செய்ய அவருடைய சாம்ராஜ்யத்தை தொகுத்து அவரை கொடுத்தவர்களே அன்றைக்கு இந்த பிராமணர்கள். ஆனா அவர் இதை அழித்து இன்னொன்றை அதுக்கு பேரை இன்னொன்று வைப்பாங்க. இப்போ குட்டி தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பரிவார தெய்வங்கள் தனி தெய்வங்களா வழிபடப்பட்டதாக ஒரு பிராமணர் கோயில் அமைந்துள்ளன. அதுக்கு ஒரு சன்னிதி அதுக்குள்ள வரும். அந்த தெய்வம் இல்லாம ஆகப்படுது, தெய்வம் மறக்கப்படுவது கிடையாது. அதுக்கு ஒரு சன்னிதி தனியா. இதுதான் அந்த வித்தியாசம். ஆக பிராமண ஆதிக்கம் இல்லாத இடமே கிடையாது. இரண்டாவது, பிராமணர்களே தங்களை வந்து பல்வேறு விதமாக மாற்றி கொண்டுதான் இந்த யதார்த்தத்தை ஒரு கதை சொல்லும். அரியதளி சிறியதளி இந்த 2 கோயில் இருக்கு கேரளத்தில். இந்த ஆலயத்தில் ஒரு நம்பூதிரி பூஜை பண்ணியிருக்காரு. அந்த நம்பூதிரி ஒரு முறை பூஜை பண்ணுவதற்காக தன்னுடைய 2 பையன்கள் இருக்காங்க. அவர் அங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பெரிய சூலாயுதம் வந்து சின்ன சூலாயுதம், சின்ன சூலாயுதம் வந்து 2 சூலாயுதமே யுகாத்திரங்களுக்கு முன்னாடி கிராதனாக வந்து சிவபெருமானம் நடப்பட்டது. அதாவது காட்டு பிராண்டியாக இருந்த சிவபெருமான் நடந்தது. அதுல வந்து ஆடிட்டே இருக்கு, வைப்ரேட் பண்ணிட்டே இருக்கு. அதை பிடிச்சு நிறுத்த பாக்குறாங்க, நின்று ஆடிட்டே இருக்கு. அப்புறம் அண்ணன் என்ன சொல்றாங்க, இதை நிறுத்த முடியாது, அப்ப இதுக்கு பூஜை பண்ண வேண்டாம் சொல்லி அவர் திரும்பி எடுத்துருக்காங்க. தம்பி வந்து அதை நிறுத்தி பூஜை பண்ணிட்டு திரும்பி இருக்காங்க. அப்ப அப்பா கேட்கிறாரு, நீ எப்படி இதை நிறுத்தின அப்படிங்கிறாரு. அப்ப அவன் சொல்றான் வந்து நான் வந்து ஒரு இளநீரை எடுத்து அதுக்கு மேல அடிச்சு ஒரு குத்தி வச்சேன், நின்றுச்சு அப்படின்னு. அது ஒரு தாந்திரிக சடங்கு. நரபலி மனசையோட வைக்கிறதுக்கான சடங்கு. நரபலியை சிம்பாலிக்கா செஞ்சிருக்காங்க. ஆகவே இந்த 2ஆம் அவர் தள்ளி வைத்து அவனை வந்து இளையது தனி ஜாதியா இருந்தாங்க. இந்த இளையதுகள் தான் முன்பு எந்த ஆலயத்திலே குருதி பலி இருந்ததோ அந்த ஆலயத்திலே பூஜை செய்வாங்க. எந்த ஆலயத்துல ரத்த பலி கொடுத்திருந்தாங்களோ அந்த ஆலயத்திலே பூஜை பண்ணக்கூடியவர்கள் இளையது சொல்றாங்க. இந்த தொன்மை எதை காட்டுதுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, அந்த யதார்த்தத்தை சந்திப்பதற்காக தங்களே 2ஆக 3ஆக 8ஆக பிரித்து கொண்டுதான் சிந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் இதை தோற்கிறது. ஒரு குருதி பலி கொடுக்கிற கோயில் வெளியே தரணுங்கிறது இல்லை, அதுக்கு ஒரு தனி ஜாதி உருவாக்கி அந்த ஜாதி அந்த பூஜையை பெற்று அதை உள்ளிட்டு இதுதான் வந்து ஒரு வரலாற்றுடைய இயற்பியல் முறையாக இருந்தது. அடுத்து யாரா இருந்தாலும் கொஞ்சம் கை தூக்குங்க, மைக் வந்ததுக்கு பிறகு. ஒரு அடுத்து அவர் கேட்டுருக்க ஒரு நிமிஷம் இருப்பா, கையில மைக் இருக்கிறவங்க கேளுங்க. தமிழகத்துல மரபுக்கு செய்யப்பட்ட கடவுள் வழிபாடு இல்லைன்னு சொன்னீங்க. நான் எனக்கு தெரிய வரைக்கும் வரதராஜர் கோவில்ல 40 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு குடும்பத்தை மரத்தால் செய்யப்பட்ட குளத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்க வந்து 40 வருடங்களுக்கு வெளியே எடுத்துதான் தரிசனம் பண்ணலாம் வாழ்க்கையை. அது ஏதாவது ஒரு துன்பத்தை குறிக்கிறா, மரபு வழிபாட்டை அடிக்கும் முயற்சி கொண்டு எடுத்து போகலாம். இல்ல இப்போ
ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லும்போது நான் விஷ்ணுபுரா எடுக்கும்போது ஒரு விஷயம் என்னுடைய கற்பனையை ஓட்டி சில புதிய தெய்வங்களை உருவாக்க நூல் வெளிவந்த அடுத்த 10 வருஷத்துல அந்த கற்பனையை உருவாக்கின தெய்வம் எங்க கோயில இருக்குன்னு வெவ்வேறு ஆளுக்கு எழுதப்பட்டாங்க. இந்த வழிபாட்டு முறையின் தொன்மும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அது எதுவுமே முழுசா இல்லாம போறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே பல்வேறு அபூர்வமான கோயிலேயே பல சிற்பங்கள் வழிபடக்கூடிய மரபு இருந்துட்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது அதுவாக இருக்கு. ஆனா மர சிற்பங்களை அப்படி 40 வருடங்கள் தண்ணியில போட்டு வைக்க முடியாது. ஏன்னா உண்மையிலே மர சிற்பங்களை வழிபடக்கூடிய கோயில் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு 12 வருடம் அந்த பொருள் அந்த கோயிலை வெளியேற்றணும், அந்த சிலையை வெளியேற்றணும். தேக்கு மாதிரியான கரை உள்ள மரங்களை எடுத்து துண்டு துண்டாக்கி அதை கொதிக்க வச்சு அந்த சாரை எடுத்து வற்ற வைக்கணும். அதுல மெழுகு கலந்து அதுல இந்த சிற்பத்தை திருப்பி போட்டு ஊற வச்சு சூடு பண்ணி பாலிஷ் பண்ணி திருப்பி வைப்பாங்க. அப்பதான் அது கரையால் அடிக்க முடியும். அதாவது 12-13 வருஷத்துக்கு அதுல இருந்து வெளியே போற தைலத்தை திருப்பி கொடுத்தாங்க. இப்படி 60 வருடங்கள் ஆகும்போது அந்த சிற்பத்தை மாற்றிட்டு இன்னொரு சிற்பத்தை வைக்கணும். தாழ் சிற்பம் வந்து 60-70 வருடங்களுக்கு மேல் வழிபாட்டு முறையில் நீடிக்காது ஒரு மரபு இருக்கு. அவை 40 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு வருஷம் வந்து மர சிற்பம் எடுப்பாங்கிறது சந்தேகம். வேளாண் விளையாட்டு தேவரியாட்டு சொல்றாங்க. தேவரியாட்டு அது கூட சொல்றாங்க. தேவரியாட்டு அதாவது வேளாண் விளையாட்டு வந்து தேவராட்ட பேர்ல சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு மதுரை பகுதிக்கு தேவராட்டம் வேளாண் விளையாட்டு அது தெரிந்து மக்களால் நடத்தக்கூடிய ஒரு ஆட்டமாக அது பார்க்கும்போது அது குறிப்பிட்ட வந்து அந்த அந்த வேளாண் விளையாட்டு சிவப்பு பூக்கள் செந்தாப்பு வெற்றி அது அவங்க படைக்கும் போது வந்து திரையில செஞ்ச குருதி ஆட்டை வெட்டி குருதி தான் திரையை செஞ்சு படைக்கிறாங்க. அப்புறம் அது வந்து குறிப்பிட்ட சிவப்பு மலர்களை வச்சு படைக்கணும். அதாவது அந்த வேலைன்றது அது தமிழ் முருகன்றது ஒரு குறிக்கலாம். அதாவது சங்க இலக்கியத்தை பொறுத்தளவுல முருகன் வந்து ஒரு பெருந்தெய்வம் கிடையாது. முருகன் ஒரு சின்ன தெய்வம், முருகு என்ற பெயர். இப்போ ஒரு இன்னைக்கு இந்த பெண்ணுடைய உடம்புல முருகன் வந்திருக்கான், இந்த ஆளுடைய உடம்புல முருகன் சந்தனம் வந்திருக்கிறான்னு சொன்னா நம்ம நம்ப முடியும். ஏன்னா அது பெருந்தெய்வம். பெருந்தெய்வம் அப்படி வராது, சிறு தெய்வம் தான் வரும். ஆனா சங்க இலக்கியத்துல வந்து முருகு வந்து வேலனுடைய உடம்புல வெறியாட்கள் வந்து உடம்புல எழுந்தருளி ஆடுது. அப்படி ஒரு சின்ன பேயாப்பட்ட தெய்வமா சங்க இலக்கியத்துல முருகன் சொல்லப்படுகிறார். இரண்டாவது, இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே நேரடியாகவே ரத்த குருதி பலியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறியீட்டு ரீதியாக மாற்றப்படக்கூடிய ரெண்டுக்கு நடுவரத்துல இங்க உரையில நான் சொல்ல வந்த சில விஷயம் விட்டு போன விஷயம் வந்து படுக்கை என்ற ஒரு வழிபாட்டு முறை முறைப்பாடு. அதே மாதிரி பூதம் என்ற ஒரு வழிபாட்டு முறை முறைப்பாடு. இது ரெண்டுமே சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை. அது ரெண்டுமே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கிடையாது. பூதம் என்பது உருவம் அற்ற ஒரு வடிவம். குமரி மாவட்டத்தில் சில சமயங்களில் சாலை ஓரங்களை நீங்க பார்க்கலாம். ஒரு செங்குத்தான செங்கலால் செய்யப்பட்ட ஒரு தலை மாலை போடுவதற்கான ஒரு கழுத்தோட முகம் உண்மை இருக்கு. இப்போ சமீபமாக ஒரு ஒரு சம்ஸ்கிருதைசேஷன் சொல்ல ராஷ்டிரைசேஷன் ஒரு பகுதியாக சம்ஸ்கிருத மயக்க ஒரு பகுதியாக அது முகத்திட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா முன்னாடி முகம் இருக்கு, பூதத்துக்கு முகம் இருக்கு. அதுக்கு படையல் போடும்போது சோற்றாலான மனித உடலை செஞ்சு வச்சு படைக்கும். மனிதர்கள் சோற்றிலே மனிதர் அதை பல கண்களை வெட்டி பல பேருக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. இது ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாக இருக்கு. சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்கு, கொற்றவை இருக்கு. இந்த மாதிரியான சில வழிபாட்டு முறைகள் காலப்போக்கில் இன்னும் காரணமாக அவர் காந்தல் மலருக்கு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அது முன்னாடி குருதிக்கு என்ன இடம் இருந்தோ அதுக்கு சிம்பலாக திருப்பி மாற்றப்பட்டது என்று சொல்றேன். ஏன்னா குந்தலை பாடல்களிலிருந்து குருதி பூ என்று காதல் சொல்ல முடியும். குருதி பூவின் கொலை காதட்டை நினைக்கிறேன். குருதி நேரடியாக கொடுக்க முடியாத இடத்துல காந்தலை கொடுக்கலாம் என்ற இடம் ஒரு குறியீட்டு ரீதியான ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுக்கு சங்க காலத்தில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த காதலிக்கு பூஜை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே குருதிக்கு நிகரான இடத்துல தெச்சி பூ இருக்கிறது. தெச்சி கேரளாவுடைய வழிபாட்டு முறை, குறிப்பாக கேரளாவுடைய வடக்கு கிடையாது, திருந்தாங்கூர் பகுதிகளில் தெச்சி என்பது ஒரு மிக முக்கியமான தெச்சி. தமிழ்நாட்டில் கேரளா தெச்சி
செந்தெச்சி பார்த்துருக்கீங்களா? ஊசி மாதிரி சோப்பா, ரத்த சோப்பா. அந்த பூ வந்து ரத்தத்துக்கு நிகரா அந்த மலரையும் குருதி பூ என்று சொல்வது மரபு. இந்த வழிபாட்டு முறைகள் நேரடியாக ரத்தத்தை குருதிய சோத்தோட கலந்து தைவங்களுக்கு கொடுத்து வழிபட்ட ஒரு பழமொழி வழிபாட்டுடைய அழகியல் ரீதியான மற்றும் மாற்று வழிகள் சொல்லுவோம். கடைசி கேள்வி. குமரி மாவட்ட கோயில்களில் கேரளாவில் உள்ள கோயில்கள் மட்டுமே ஆராட்டு என்ற சொல் இடம்பெறுகிறது. அப்படி இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் வேறு பல பகுதிகளில் தீர்த்தவாரி என்ற பெயரில் விழாவின் கடைசி நாள் அந்த ஆராட்டு நடைபெறுகிறது. அதாவது தெய்வத்தை மூல விக்கிரகத்தை எடுத்துட்டு போய், அதாவது வீண் தெய்வத்தை எடுத்துட்டு போய் ஆற்றுல நீராடுனாங்க. உற்சவரை மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க. கடலுக்கு எடுத்துட்டு போறது கரையில நிறுத்தி வச்சிருவாங்க. நேரடியாக முழுகுதல் சரி. அதாவது சங்க இலக்கியத்தை கராரா பார்த்தோம்னா அதுல வந்து தாய் வழி சமுதாயம் இருந்ததற்கான தெளிவான திட்டவட்டமான தடைகள் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய மர்மம். இந்த மர்மத்தை கேட்ட வரலாற்று ஆசிரியர்கள் வேறு வேறு பேர்கள்ல கையாண்டிருக்கிறார். இளங்குளம் குஞ்சம்பிள்ளைங்கிற முக்கியமான வரலாற்று ஆசிரியர் சோழருடன், சோழ நாட்டுடன், பாண்டிய நாட்டுடன் தொடர்ச்சியாக கேரளம் செய்த போர்களின் விளைவாக ஆண்கள் அதிகமா இறந்ததுனால உருவாக்கப்பட்ட ஒரு முறை அப்படின்னு சொல்லுது. பின்னாடி வந்த வரலாற்று ஆசிரியர் அப்படி ஒரு முறையை உருவாக்க முடியாது, அது ஒரு தொல்மையான மரபுதான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மரபு யார்கிட்ட பிரிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பான ஒரு விஷயம் இருக்கு. மேலை நாட்டு ஆய்வாளர், குறிப்பாக வெள்ளைக்கார ஆய்வாளர் இதை பற்றி மிக தவறான தகவல் எழுதியிருக்கு. அவருடைய ஆய்வு முறை என்பது இவங்க கூட்டிட்டு போறவங்க என்னுடைய கூட போறது அவங்க ஒரு 4 தகவலை சொல்லுவோம், அதை எங்களுக்கு பதிவு பண்ணணும். நாயர் ஜாதியில் மட்டும்தான் தாய்வழி சமுதாயம் முறை இருக்கு அப்படின்னு ஒரு 2-3 ஒரு முன்னெடுனா எல்லாரும் அதை கோட் பண்ணிடுவாங்க. இது மலையாளத்துல திருப்பி பறிக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் தமிழ் எழுதும் போது இங்கே ஒரு ஆய்வாளர் எனக்கு வந்து நீங்க சொல்ல தப்பு, இப்படிதான் வெள்ளக்காரன் எழுதியிருக்கு. ஆனா வெள்ளக்காரன் எழுதுறீங்க, நான் எழுதுறேன், நான் என்னுடைய வரலாறு நான் எழுத முடியும். கேட்டத்தில் இருக்கக்கூடிய நாயர் ஈடுவர் மட்டுமல்ல புலையர் ஜாதி எழுத வேண்டும். அதாவது மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கக்கூடிய அசல் ஜாதிகள் அனைத்திலேயுமே தாய் வழி சமுதாயம் இருக்கு. சிறிய கிறிஸ்தவ சமுதாயத்தில் தாய் வழி அமைப்பு தான் இருக்கு. தாய் வழி அமைப்புடைய முன் தொடர்ச்சியை சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியுமா என்று பார்த்தார். ஏதோ ஒரு வகையில சங்க இலக்கியம் பேசக்கூடிய இந்த பரத்தையர் என்கிற வம்சம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்டியூட்ஸ் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது ஆணுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் தாய்வழி சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறையை தொடர்ந்து நீடித்து கொண்டு வந்த ஒரு குறிப்பிட்ட வகை சமுதாயம் எடுத்துக்கொள்ளலாமாங்கிறது ஒரு ஊகத்துக்கான ஒரு இடம். அதான் மேற்கொண்டு ஆயுதத்துக்கான ஒரு இடம். இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி நிலைநிறுத்த முடியாது. பரத்தையரை பற்றி தொடர்ந்து வந்துகிட்டே பரத்தையருடைய இடம் வந்து குறைந்து வருது. அதனுடைய கௌரவம் எல்லாம் குறைந்து சிலப்பதிகார மணிமேகலை காலகட்டத்தில் பரத்தையராக இந்தமைக்காக மணிமேகலை வருந்துவதும் கண்ணீர் விடுவதும் நடத்துவாங்க. ஆனா அதுக்கு முந்தின காலத்துல அப்படிப்பட்ட குற்றோணர்களும் அப்படிப்பட்ட தயக்கங்களும் அவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியும். கரித்துறையில எல்லாம் வந்து அவங்க சுதந்திரமான பெண்களாக, இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இருக்க நம்முடைய பார்வையில அன்றைக்கு இருந்த கற்புக்கரசியோட மேலான ஆளுமை கொண்டவர்களாகத்தான் அந்த பரத்தை எடுக்கப்படுது. அப்ப வந்து ஒரு சுதந்திரமான வாழ்வுறவு பழக்கம் கொண்ட ஒரு கிளானாக அல்லது ஒரு மரபாக எனக்கு அந்த சங்காலத்தில் இருந்தார்கள். பின்னாடி அந்த டெஸ்டிலுக்கு ஒரே எழுதினவர்கள் அவங்களை வந்து வேற விதமாக சித்தரித்து மாற்றிக்கிறார்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தாய்வழி சமுதாய முறை ஒரு நீட்சி கிடைக்கிறது. மற்றபடி இதுக்கான முன் தொடர்ச்சி எதுவுமே தமிழ் பண்பாட்டில். நன்றி.
சூழல் குமரி மாவட்டத்திலும் மற்ற பிற பகுதிகளிலும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் காமிச்சது மாதிரியான ஒரு உணர்வு இன்றைக்கு இருந்தது. எழுத்தாளர் ஜெயமோகன், அதனால அவர் ஆரம்பிச்ச எந்த இடத்துல இருந்து அப்படி நம்மள ஒரு ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு நெட்ஸ்ல கொண்டு வந்து அந்த இடத்துலயே நிறுத்தி நான் ஆரம்பிச்ச இடத்துல நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே போனாங்க. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, தமிழ் பாரம்பரிய நிகழ்வு, இன்றைய நிகழ்வு. அதுக்கு வந்து எங்களை எல்லாம் அந்த இடத்திற்கு அழைத்து சென்றவர்களுக்காக தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் சார்பாகவும் இங்கே வந்திருந்தோரின் சார்பாகவும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.